நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரியமானவர்களை, பிரயோஜனமானதை போதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய தேவன் சபைகளுக்குள் போதகர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் போதகரின் சொல்லை கேளாமல் போனால் சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளாவோம் என்று வேதாகமம் வலியுறுத்துகிறது. போதக சிற்சையே ஜீவவழி. இப்படிப்பட்ட முக்கியமான போதகரின் பணியின் கடமையை குறித்து தான் இன்று நம்முடைய சகோதரர் வின்சென்ட் மோகன்குமார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். வாங்க செய்திக்குள் போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசி கால ஊழியங்கள் என்கிற காரியங்களை பற்றியும், கடைசி காலங்கள் மிகுந்த கொடுமை நிறைந்த காலங்கள் என்கிறதை பற்றியும் நம்முடைய தியானத்தின் வடிவாக பல நிலைகளை நாம் மெய்யாகவே கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி காலம் என்று அழைக்கப்படக்கூடிய காலங்கள், வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் ஏராளமாய் மிகுந்திருக்கக்கூடிய ஒரு காலங்களும் கூட. எந்த இடங்களில் நீங்கள் கண்ணோக்கி பார்க்க ஆரம்பித்தாலும் கூட எல்லா சூழ்நிலைகளிலும் பயங்கரமான வஞ்சிக்கப்படக்கூடிய நிலைகள் காணப்படுகிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காலங்களை ஆசிரிக்க துவங்கினால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடைசி பரியந்தம் கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைத்து நின்று தேவராஜ்யத்தின் ஊடாக பயணிக்க நம்மால் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை. இந்த கடைசி கால வஞ்சகம் என்று அழைக்கப்படக்கூடியது எல்லா இடங்களிலும், குறிப்பாக குடும்பத்தில், சபைகளில், ஊழியங்களில், உலக அளவில் எல்லா விதமான திறத்தாரின் நடுவிலும் கூட இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் காணப்படுகிறதுனால எந்த விஷயத்தையும் நம்பி இணங்க முடியாத சூழ்நிலைகளின் ஊடாக நாம் தள்ளப்படக்கூடிய நிலைகளை ஆசரித்து கொண்டு வருகின்றோம். இந்த நிலைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக காணப்படாது இருக்கிறது உண்டானால் ஏதாகிலும் ஒரு விஷயத்திலே பட்டு விழுந்து போகும் மக்களாக மெய்யாகவே மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு நிலைகளின் ஊடாக நம்ம பயணிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டம் சரியான ஒரு ஓட்டமாய் காணப்பட முடியுமே தவிர, மற்றபடி இந்த ஓட்டத்தில் தேவனாகிய கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு காரியத்தை செய்கிறது என்பது உங்களாலும் என்னாலும் இயலாத ஒன்று. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3:1 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடுமை என்று அழைக்கப்படக்கூடிய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எந்த விஷயத்தையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவத்துக்கு பேர் தான் ஒரு கொடுமை. இந்த கொடுமை என்று அழைக்கப்படக்கூடிய நிலைகளை குடும்பங்களின் நடுவில் இந்த நாட்களில் சர்வசாதாரணமாய் நாம் மெய்யாகவே கண் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். குடும்பம் அப்படி என்று அழைக்கப்படக்கூடிய நியமங்கள் தான் ஒரு மனுஷனுக்கு நல்ல ஒரு அநேக விதமான பாதுகாப்பான காரியங்கள் யாவற்றையும் தரக்கூடிய ஒன்று. ஆனால் இன்றைக்கு குடும்பத்திலேயே நல்ல ஒரு பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அநேகம் நிலைகளை நாம் மெய்யாகவே கண்டு கொண்டு வருகின்றோம். இந்த மாதிரியான காலங்களுக்கு பெயர் தான் கொடுமை நிறைந்த காலங்கள் என்று ஆண்டவராகிய தேவனால் வலியுறுத்தப்படுகிறது. இந்த கொடுமை நிறைந்த காலங்கள் உலக அளவிலே மட்டுமல்ல, ஆவிக்குரிய திருச்சபையிலும் கூட அநேக விதமான கொடுமைகள், வஞ்சிக்கப்படக்கூடிய அந்த வஞ்சகங்கள் அநேகமாய் வியாபிக்க ஆரம்பிக்கிறதுனால எந்த இடத்தை நாம் நம்ப முடியும், எந்த இடத்தின் ஊடாக கடந்து போனால் கர்த்தராகிய தேவனுடைய வருகைக்குரிய ஆயத்தத்தின் ஊடாக கடந்து போக முடியும், எந்த நிலைகளிலே நாம் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக முடியும் என்று சொல்லி எந்த விஷயத்தையும் பிரித்து பார்க்கவே முடியாத அளவிற்கு எல்லா இடங்களிலும் கொடுமை என்று அழைக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் ஏராளமாய் வியாபித்திருக்கிறதை பார்க்க முடியும். ஒரு மனுஷனை நம்பி இவன் உண்மையிலே கர்த்தருடைய ஊழியக்காரன், நம்மை கடைசி பரியந்தம் கர்த்தராகிய தேவனுக்குள் நடத்துவான் என்று சொல்லி நம்பி உங்களால் என்னாலே கடந்து போக முடியல. அந்த அளவிற்கு பயங்கரமான காரியங்கள் தேச அளவில், உலக அளவில் உருவாக்கப்படக்கூடிய இந்த காலங்களில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக, இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி வேணாலும் ஒருவேளை நம்ம அந்த ஆசிரிப்பின் ஊடாக கடந்து போயிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய இந்த காலங்களில், இப்போவே அந்த காலங்களுடைய துவக்கத்தின் ஊடாக நம்ம வந்திருக்கிறோம். இனி வர இந்த காலங்கள் மகா கொடுமை நிறைந்த காலங்களாக, வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் ஏராளமாக இருக்கக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கிறதுனால இந்த காலங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த காலங்களை பற்றி கர்த்தருடைய வசனத்தில் நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். குறிப்பாக வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல அதுல 11வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 11:3 அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன வார்த்தையை சொல்கிறார் என்று பாருங்கள். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலே நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏன்னா இந்த கடைசி நாட்கள்ல கிறிஸ்துவையே ஜனங்கள் நம்ப முடியாத நிறைய போதகங்கள் உள்ளடக்கப்பட்ட பிரசங்கங்கள் வருகிறத பார்க்க முடியும்.
இது சொல்லப்படக்கூடிய வார்த்தை இது ஆண்டவராகிய தேவனால் வந்ததா, சாத்தான் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா என்பதை இனம் பிரிக்க முடியாத அளவிற்காக வார்த்தைகளிலே ஏராளமான கலப்புகள். இந்த கலப்புகள்னால நிறைய ஆவிக்குரிய மக்களுடைய நிலைகளெல்லாம் இடறி போகக்கூடிய தன்மைகளின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். நிறைய ஜனங்கள் நல்ல ஒரு ஆண்டவராகிய தேவனுக்குள் விசுவாசத்தின் ஓட்டத்திலே நல்ல ஒரு துவக்கத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த நாட்களில் நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நிறைய ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையான காரியங்களை விட்டு கண் சொருகி போய் பின்னிட்டு போகக்கூடிய நிலைகளின் ஊடாக இருக்கிறதை நாம் மெய்யாகவே கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். இவைகளுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, எல்லா இடங்களிலும் வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், கிறிஸ்துவனுடைய உண்மையை விட்டு உங்களுடைய மனம் கெட்டு போய்விடுமோ என்று சொல்லி நான் பயப்படுகிறேன்னு சொல்றார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவனுடைய சத்தியம் தான் உண்மை, நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலே நின்று நீங்களும் நானும் விலகி போய்விடுவோமோ என்று சொல்லக்கூடிய ஒரு அச்சத்தோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய காலம். அப்போ இந்த காலத்தில் எவ்வளவு கேர்ஃபுல்லாக நீங்களும் நானும் அடியெடுத்து வைக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லப்படக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இந்த வார்த்தைகளின் ஆழமான காரியங்களை அறிந்து உணர ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த வார்த்தைகளிலே கலப்புகள் இருக்கிறதா அல்லது ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளா என்பதை இனம் பிரித்து அறிந்து சரியான மார்க்கத்தின் ஊடாக பயணிக்க நம்மால் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு சபையில் காணப்படக்கூடிய பெரிய அநேகம் விதமான பிரச்சனைக்குரிய காரியங்களை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்க்குறோம். போன நாட்களில் நம்ம பார்த்தோம் விசுவாசிகள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக வர வேண்டும் என்கிறதை பற்றி. போன வாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். சபையில் ஆண்டவராகிய தேவன் 3 விதமான ஊழியங்களை விசேஷமாக உருவாக்கி வைத்தார் என்பதை பற்றியும், போதக ஊழியமாகவும், மேய்க்கக்கூடிய அந்த மேய்ப்பருடைய ஊழியமாகவும், கண்காணிக்கக்கூடிய அந்த பொறுப்புகள் யாவற்றையும் செய்யக்கூடிய பணிகளாகவும் ஆண்டவராகிய தேவன் சகல விதமான அந்த காரியங்கள் யாவற்றையும் வெளிப்படுத்தி பேச துவங்க ஆரம்பித்தார். இதில் போதகருக்குரிய பல விதமான பணிகளை பற்றி நாம் மெய்யாகவே கற்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஒரு போதகன் என்று அழைக்கப்படக்கூடிய மனுஷனுக்கு தான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. ஏனென்றால் அந்த சபையை நடத்தக்கூடிய கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை சரியான விதத்தில் போதிக்கக்கூடிய அளவிற்காக அவர்கள் காணப்பட ஆரம்பித்தால் தான் சபையிலே வரக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஆண்டவராகிய தேவனுக்குள் பலமடையக்கூடியவர்களாய் கனி கொடுக்கும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சபைகளை ஆண்டவராகிய தேவனுக்குள் உறுதிப்படுத்துகிறதும், சபைகளை கர்த்தராகிய தேவனை விட்டு வேறு பிரிக்கக்கூடிய அந்த காரியங்கள் ஊடாக நடத்துகிறதும் இந்த போதகனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினால் தான் இந்த காரியங்கள் எல்லாம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. ஒரு மனுஷன் கர்த்தராகிய தேவனையே விட்டு விலகி போகக்கூடிய அளவிற்கான பிரசங்கிக்கக்கூடிய வார்த்தையை சொல்ல முடியும். அவன் கர்த்தராகிய தேவனுக்குள் உறுதியாக நிலையான ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக மாறப்பண்ண இந்த போதகனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளினால் ஆகும். அப்ப நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோமோ அதை பொறுத்து தான் சபையினுடைய நிலைகள் ஆண்டவராகிய தேவனுக்குள் ஸ்திரம் நிறைந்ததாக உறுதிப்படுத்தப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு போதகன் சரியான ஒரு காரியத்துல மக்களுக்கு ஏற்ற வார்த்தைகள் யாவற்றையும் பேச ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த மனிதன் சரியான காரியங்களை விளங்கிக் கொள்ளக்கூடியவனாய், தேவனுடைய காரியங்களை பற்றி ஆழமான விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஒரு மனுஷன் உள்ள வரும் பொழுது தேவனுடைய காரியம் என்றால் என்னது என்கிறதை அறியாதவனாய் உள்ளே கடந்து வருகிறான் சபைக்குள்ள வரக்கூடிய நேரத்தில் சபையினுடைய ஒவ்வொரு விதமான ஒழுங்குமுறைகளையும் பார்க்கக்கூடிய அந்த மனிதன் என்ன காரியத்தை பார்க்குறான், இந்த சபையில் வரக்கூடிய எல்லா விதமான மக்களுக்கும் நல்ல வார்த்தைகளை இந்த சபை போதகன் மெய்யாகவே பேசுவார் என்கிறதை பற்றி அறிந்து அவன் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்காய் வருகிறார். அங்கே வரக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்களும் நானும் தாறுமாறான வார்த்தைகள் யாவற்றையும் போதிக்கிறது உண்டானால், தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறது உண்டானால், வரக்கூடிய அந்த மனிதன் நம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் இடறி கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதனால தான் ஒரு போதகனுடைய வாயின் வார்த்தைகளைத்தான் நம்பி ஜனங்கள் வர ஆரம்பிக்கிறதுனால இந்த போதகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான பணியும் ரொம்ப மேன்மையாக ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தையாய் என்பதை ஆராய்ந்து பார்த்து மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு வார்த்தைகளையும் சரியாய் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது அவசியம். நம்ம மனம் போன போக்கின்படியே காரியங்களை பேசுகிறது உண்டானால் சபைகள் சிதறி போகிறதையும், சபைகள் உடைந்து போகிறதையும், தேவனாகிய கர்த்தருக்குள் கட்டப்பட வேண்டிய சபையிலே காணப்படக்கூடிய மக்கள் எல்லாம் தாறுமாறாய் கடந்து போகக்கூடிய நிலைகளின் ஊடாக பயணப்படுகிறதையும் கண்கூடாக நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த போதகத்தை பற்றி தான் கர்த்தராகிய தேவன் ரொம்ப விசேஷமாக நம்மோடு கூட வலியுறுத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். போதகர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வார்த்தைக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும் என்று சொன்னால், இந்த போதகர்கள் செய்யக்கூடிய ஊழியங்களுக்கெல்லாம் மேலே ஒரு போதகர் இருக்கிறார். அவர் பேர் வந்து தலைமை போதகராய் காணப்படக்கூடிய இயேசு கிறிஸ்து தான். இவர் தான் இந்த போதிக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான எல்லா விதமான வார்த்தைகளையும் வாக்கு வன்மைகளையும் மெய்யாகவே தரக்கூடிய வலிமை பெற்றவர். எந்த மனிதனுக்கு என்ன விதமான போதகங்களை தர வேண்டும், எந்த மனிதனுக்கு
மனிதனுக்கு எந்த விதமான ஆகாரத்தை தர வேண்டும். புஷ்டியாக காணப்படக்கூடிய மனிதனுக்கு பலவீனமான ஆகாரத்தை தரக்கூடாது. பலவீனமாய் காணப்படக்கூடிய மனிதனுக்கு புஷ்டியுள்ள ஆகாரத்தை தரக்கூடாது. இப்படி ஒவ்வொரு விதமான காரியங்களுக்கும் ஏற்ற வழிமுறைகள் யாவற்றையும் கற்பிக்கக்கூடிய தலைமை போதகர். இவரோடு கூட நாம் நேருக்கு நேராக தொடர்புகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால்தான், இவரிடத்திலிருந்து சகல விதமான சத்தியங்கள் யாவற்றையும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால்தான் இந்த சபையை தேவனுடைய திட்டத்தின்படி நடத்த உங்களாலும் என்னாலும் ஆகும். வந்த உடனே இஷ்டத்தின்படி நம்முடைய மனம் போன போக்கின்படி பேசக்கூடிய வார்த்தைகள் அல்ல. ஏன்னா அதாவது கர்த்தருடைய ஆலயம் என்கிறது நிறைய கதை பேசக்கூடிய ஒரு இடம் கிடையாது. நிறைய நம்முடைய குடும்ப அந்த அந்த விவகாரங்கள் யாவற்றையும் பற்றி பேசக்கூடிய ஒரு ஸ்தலமும் கிடையாது. அநேக விதமான பொழுதுபோக்கான காரியங்களை பற்றி உச்சரிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்தலமும் கிடையாது. இது தேவனுடைய பயத்திற்கும் பக்திக்கும் அதாவது உரிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறதுனால மக்கள் வரக்கூடிய மக்கள் உங்கள் வார்த்தைகளினாலே தேவ பயத்தை பெறக்கூடிய அளவிற்கான வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்க பழக வேண்டியது அவசியமான ஒன்று. ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய சில முக்கியமான கருத்துக்களை நாம் கற்க வேண்டியது அவசியம். ஒரு போதகன் என்று அழைக்கப்பட ஆரம்பித்தால் அவன் எப்படிப்பட்ட காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும், என்ன விதமான நியமங்களை கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு வைத்து வைத்திருக்கின்றார், இந்த சட்டத்திற்கு உட்பட்டு அவர்கள் இந்த ஊழியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தால் தான் தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தின்படி அந்த சபையில நல்ல கனி கொடுக்கக்கூடிய நிலைகளை கண்கூடாக நீங்கள் நிச்சயமான விதத்தில் பார்க்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா இந்த போதகர்கள் தன் இச்சையின்படியே அநேக விதமான காரியங்களை பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் சபைகள் பக்தி விருத்தி அடைகிறதற்கு பதிலாக அநேக விதமான இழப்புகளும் உடையக்கூடிய அனுபவங்களும் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை அறிய முடியாமல் தாறுமாறாக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை கண்கூடாக நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அந்த போதகருக்கு சொல்லக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகளை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன காரியத்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய முதல் காரியத்தை ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகின்றார்? 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை கொஞ்சம் நான் நிதானமாக வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். முதல் காரியம் என்ன? போதகருக்கு கர்த்தராகிய தேவன் கொடுக்கக்கூடிய முதல் கட்டளை என்ன அப்படின்னா மனுஷன் ஞானம் போதிக்கக்கூடிய வார்த்தைகளின்படி அவர்கள் கர்த்தருடைய காரியங்களை அறிவிக்கக்கூடாது. அவர்கள் 2வது காரியம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் போதிக்கக்கூடிய வார்த்தைகளினாலே பேசி 3வது முக்கியமான ஒரு காரியம் என்ன? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு கூட அவர்கள் சம்பந்தப்படுத்தி காண்பிக்க வேண்டியது அவசியம். 3 முக்கியமான கருத்துக்களை கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். முதல் காரியம், ஒரு போதகனாய் காணப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்ன விதமான விஷயம் தேவைப்படுகிறது அப்படின்னா, முதல் தேவை என்ன? மனுஷ ஞானத்தை அவன் சபைக்குள்ள போனோடனே ஆஃப் பண்ணி வச்சிடணும். அவன் மனுஷ ஞானம் போதிக்கக்கூடிய வார்த்தைகளை அந்த இடத்தில் பயன்படுத்தினாலே தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்தை அபத்தமாக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். அங்க உள்ள போனோடனே அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அங்க இருக்கக்கூடிய மனுஷிகமான உறவுகள், மனுஷிகமான சம்பந்தங்கள், மனுஷிகமான காரியங்கள், எல்லா விதமான காரியங்களையும் அவன் ஆஃப் பண்ணி வச்சிடணும். அவன் அந்த இடத்திற்குள்ளாக கடந்து போகக்கூடிய மனிதன் இப்ப எப்படி கடந்து போகின்றான்? தேவனுடைய தூதுகள் யாவற்றையும் அறிவிக்கக்கூடிய தேவனுடைய தூதனை போலவே அவன் கடந்து போகின்றான். தேவனுடைய தூதனை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த விதமான வெறுப்புகளும் காணப்படுகிறது இல்லை. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை மட்டும் சுமந்து செல்லக்கூடியவர்களாய், அந்த வார்த்தைகளிலேயே கூட்டியோ குறைத்தோ பேசாதவர்களாய், அந்த வார்த்தைகளை அப்படியே தெளிவாய் பேசக்கூடிய ஒரு மக்களாய் இருக்கிறது மாதிரி மக்களுக்கு ஏற்ற வண்ணமான காரியங்களை அவர்கள் திரித்து பேசக்கூடிய ஒரு மக்களாய் இல்லை. அவர்களுடைய ஒவ்வொரு விதமான காரியங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு தேவனுடைய தூதை சொல்லக்கூடிய தேவனுடைய தூதன் எப்படிப்பட்டவன் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய எதிராக இருக்கக்கூடிய மனிதன் நமக்கு சொந்தக்காரனா பந்தக்காரனா அப்படிலாம் பார்க்க மாட்டார். கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்து விட்டு அந்த ஸ்தலத்தை விட்டு அவன் மெய்யாக விலகி போகிறது வழக்கம். அதுதான் கர்த்தருடைய அந்த தூதர்கள் செய்யக்கூடிய முக்கியமான பணி. இவர்கள் யாவரும் ஆண்டவராகிய தேவனால் தூதுகள் யாவற்றையும் சொல்லும்படி அனுமதிக்கப்படக்கூடிய மக்களாக இருக்கிறதுனால இங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல உள்ள போன உடனே மனுஷனுடைய ஞானத்திற்குரிய காரியங்கள் யாவற்றையும் ஆஃப் பண்ணி வைத்துவிட்டு பரிசுத்த ஆவியானவரோடு கூட தொடர்பு கொண்டு ஆவியானவர் பேசும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை ஜனங்களுக்கு முன்பதாய் தெளிவாய் அவர்கள் உச்சரிக்க வேண்டியது அவசியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் அந்தரங்கமான வாழ்க்கையிலே ஆவியானவராகிய தேவனுடைய
தேவனோடு கூட நேரடியாய் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக, அவர்கள் ஆவியானவராகிய தேவன் கற்பிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு மிஞ்சின வார்த்தைகளை பேசாதவர்களாக, தங்கள் மனம் போன போக்கின்படியே கருத்துக்களை விளக்கக்கூடாதவர்களாக, தேவனாகிய கர்த்தர் எதை வலியுறுத்தும்படிக்காக சொல்லிக் கொடுக்கிறாரோ, எதை அந்த சபையிலே பேசும்படிக்கான காரியங்களை சொல்லுகிறாரோ, இவைகளை தவிர்த்து தங்கள் மன விருப்பத்தின்படி எவைகளையும் செய்யாதவர்களாய் காணப்படக்கூடியவர்கள் தான் தேவனாகிய கர்த்தரால் நியமனம் பண்ணப்பட்ட பரிசுத்தமுள்ள போதகர்களாய் காணப்படக்கூடியவர்கள். இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா இவங்களுக்கு அந்த அந்த இடத்துல விருப்பம் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரத்துல போதகருக்கு விரோதமாக சில வார்த்தைகளை அந்த சபையில இருக்கக்கூடிய மக்கள் பேசியிருப்பாங்க. அப்போ இவங்க போய் ஸ்டேஜில் போய் நிற்கக்கூடிய அவர்கள் மனுஷ ஞானத்தோடு கூட பேசினால் அவர்களை முதல் காரியம் குற்றப்படுத்தக்கூடிய அளவிற்கான வார்த்தைகளை அவங்க பேசிடுவாங்க. அப்ப கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க, மனுஷ ஞானத்தை நீங்க ஆஃப் பண்ணாதான் அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களுக்கும் ஒரே விதமான காரியத்தை நீங்க பேச போறீங்க. உங்க கூட சண்டை போட்டுக்கக்கூடிய மக்களுக்கு விரோதமாகவும், உங்களோடு கூட பட்சமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்சமாகவும் பேசக்கூடிய ஒரு 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 மனுஷனாக ஒரு போதகன் காணப்படக்கூடாது. ஒரு போதகனுடைய நிலை என்ன அப்படின்னா அவன் நடுநிலையா எல்லா விதமான காரியங்களையும் பேசக்கூடியவனாய், அவனுக்கு வெறுப்பெல்லாம் அந்த இடத்துக்குள்ளாக காணப்படக்கூடாது. அவனுடைய குடும்பத்திற்கான ஒரு வார்த்தை, அவனுடைய பிள்ளைகளுக்கான ஒரு வார்த்தை, அவன் கூட ரொம்ப அநேக விதமான பணங்கள் யாவற்றையும் கொடுக்கக்கூடிய மக்களுக்காக ஒரு வார்த்தை என்று சொல்லி பேதகமான வார்த்தைகளை அவனுடைய வாயிலிருந்து ஜனங்கள் மெய்யாகவே அந்த காரியங்கள் யாவற்றையும் கேட்கக்கூடாது. எல்லா மக்களுக்கும் பகுத்து சரியான காரியங்களை போதிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் தேவை என்ன அப்படின்னா மனுஷ ஞானத்தை அவன் மெய்யாகவே நிறுத்த வேண்டியது அவசியம். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனோடு கூட தொடர்பு கொண்டு ஆவியானவராகிய தேவன் கற்பிக்கும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை எந்த விதமான குறைவும் இல்லாமல், எந்த விதமான நிலைகளிலும் அவன் கூட்டி சொல்லாமல், எந்த விதமான காரியத்திலும் அந்த வார்த்தைகளை அவன் குறைத்தும் பேசிவிடாமல், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் பேசும் வார்த்தைகளை சரியாய் உச்சரிக்கக்கூடியவனாகவும். மூணாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன போட்டுக்க பாருங்க, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட அவன் சம்பந்தப்படுத்தி காண்பிக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நிறைய காரியத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா கர்த்தருடைய வசனத்தை உலக ரீதியான காரியங்களுக்கு சம்பந்தப்படுத்தக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சா, நீங்க தசம பாகத்தை கொடுத்தீங்கன்னா கர்த்தராகிய தேவன் இந்த விதமான நன்மைகளை தருவார், நீங்க சபைக்கு ஒழுங்கா வந்தா கர்த்தராகிய தேவன் இந்த விதமான ஆசீர்வாதங்களை தருவார் என்று சொல்லி இந்த உலகத்தினுடைய காரியங்களையும் ஆவிக்குரிய நிலைகளையும் ஒத்து பேசக்கூடிய நிறைய திருச்சபைகளை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் என்ன வார்த்தை சொல்கிறது, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு கூட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கக்கூடிய அளவிற்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய விஷயத்தில் ஒரு போதகன் என்று அழைக்கப்படக்கூடியவன் தெளிவு நிறைந்தவனாய் காணப்பட வேண்டியது அவசியம். எது ஆவிக்குரியது, எது உலக ரீதியானது? உலக ரீதியான காரியங்களை ஆவிக்குரிய நிலைகளிலே நான் மெய்யாகவே சம்பந்தப்படுத்தி காண்பித்து விடக்கூடாது. உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டியது அவசியம். மனுஷகுமாரர்கள் தேவகுமாரத்தைகளுடைய நிலைகளை கண்ட மாத்திரத்தில் வேத புத்தகத்தில் என்ன போட்டிருக்கு, மனுஷகுமாரர்கள், அதாவது தேவகுமாரர்கள் மனுஷ புத்திரிகள் யாவரும் ரொம்ப சௌந்தரியமும் அழகும் உள்ளவர்களாக இருக்கிறதை கண்ட மாத்திரத்தில் 2 பேரும் ஒருமனப்பட ஆரம்பித்ததினாலே அங்கு ராட்சத சந்ததிகள் உருவாக்கப்பட துவங்கிற்று. அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைகளை உலக ரீதியோடு கூட நீங்கள் சம்பந்தப்படுத்தி காண்பிக்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? சபையிலே மூர்க்கங்களும் ராட்சத குணங்களுமாய் உருவாக்கப்படக்கூடிய மக்களுடைய அந்த சுபாவங்களை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். மக்களை நீங்க தான் எப்படிப்பட்ட காரியத்தினூடாக நடத்த ஆரம்பிக்கிறீங்க. அவங்க நல்லா தான் வர்றாங்க. அவங்களுக்கு முதல்ல எந்த விதமான வம்பு வழக்குகளை பற்றி ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை பற்றி அறியாத ஒரு மக்களை, இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடிய மக்களை தான் வர்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள நிறைய தவறான விதைகளை போதிக்கிறது யாரு அப்படின்னா போதகனுடைய பணியாக காணப்படக்கூடிய அந்த பணியில தான். அவர் செய்யக்கூடிய தவறுகளினால்தான் ஒரு மனிதன் ஆண்டவராகிய தேவனுக்குள் கனி கொடுக்கக்கூடியவனாகவோ, அல்லது ஒரு மனிதனுடைய நிலைகள் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக ராட்சதனுடைய நிலைகளைப் போலவோ மாற்றம் அடைகிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை சரியான விதத்தில் போதிக்காது இருக்கக்கூடிய போதகனுடைய வார்த்தைகளை நிமித்தமாகவே. அப்ப ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யணும் பாருங்க. நான் எந்த இடத்தில் எந்த வார்த்தையை நான் உச்சரிக்க வேண்டும், இந்த இடத்துல இந்த வார்த்தையை பேசுகிறது சரியா இருக்குமா, இந்த வார்த்தைகளை நான் பேசுகிறது உண்டானால் சில ஜனங்கள் இடறி போக ஆரம்பிக்கிறது உண்டா இருக்குமா, எந்த இடத்தில் என்ன விதமான காரியங்களை நான் மெய்யாகவே இந்த காரியங்கள் யாவற்றையும் வலியுறுத்த வேண்டியது அவசியம். குற்றம் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே, குற்றம் பிடிக்கக்கூடிய காரியங்களில் நான் எந்த மாதிரியான இந்த வார்த்தைகள் யாவற்றையும் நான் பயன்படுத்த வேண்டியது அவசியம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் போதிக்கக்கூடிய அந்த மனிதன் சாமர்த்தியமாக அந்த காரியங்களை வலியுறுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி சபைகள் வளர்ந்து பலுகி பெருக ஆரம்பிக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும்.
அப்போ 3 நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். 1, மனுஷ ஞானத்தை அவர்கள் ஆஃப் பண்ணி வைக்கணும். 2, தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானுடைய போதனைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தைகளிலே கலப்பில்லாமல் ஜனங்களுக்கு முன்பதாக சொல்ல வேண்டும். 3, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரிய காரியங்களோடு கூட சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு மக்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரியவைகளை உலகத்தோடு கூட நீங்கள் சம்பந்தப்படுத்த ஆரம்பித்தால் ஜனங்கள் வழி விலகி போயிடுவாங்க. இந்த ஆவிக்குரிய நிலைகள் எல்லாம் உலகத்தை போலத்தான் காணப்படுகிறது போல இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தவறான ஆசரிப்பின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் வழி தவறி ஆண்டவராகிய தேவனுடைய அன்பை விட்டு அவர்கள் விலக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல தான் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு போதகன் காணப்பட வேண்டியது அவசியம். ஆவிக்குரியவைகள் என்றால் அது எப்படிப்பட்டவைகளா இருக்கிறது? அதுக்கும் இந்த உலக ரீதியான காரியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இதனுடைய உலகம் வேறு, அதனுடைய உலகம் வேறு. இதனுடைய எல்லா விதமான காரியங்களும் வேறு, அதனுடைய எல்லா விதமான தன்மைகளும் வேறு. இந்த காரியங்களை ஆசரிக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக வேண்டும். உலக ரீதியான காரியங்களை ஆசரிக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாக கடந்து போக வேண்டும். இப்படி 2 நிலைகளையும் அவன் ஆழமாய் அறியக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிச்சாதான் உலகத்திலே நின்று ஜனங்களை வேறு பிரித்து கர்த்தராகிய தேவனுக்கு உரியவர்களாய் உருமாற்றத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போக அந்த போதகனாக முடியும். அப்போ அவனுடைய பணி எவ்வளோ முக்கியமான ஒரு பணி பாருங்கள். எவ்வளோ ஜாக்கிரதையான அந்த கிரியைகள் யாவற்றையும் செயல்படுத்த வேண்டும் என்று பாருங்கள். இப்படி இந்த காரியங்கள் யாவற்றையும் அவர்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலே என்ன நடக்கும் பாருங்கள். சபைகள் எல்லாம் தழைத்து விருத்தி அடைந்து தேவனுடைய காரியங்கள் யாவற்றையும் கற்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அங்கே சபைகளுக்குள்ளாக மனுஷ ஞானத்தை கர்த்தருடைய போதகனே பேச ஆரம்பித்தால் சபையிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான மக்களும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனம் எல்லாம் தேவத்துவமான காரியங்களை நோக்கி அல்ல, எல்லா மனுஷீகமாகவே கிரியைகளை ஆசரிக்க ஆரம்பிப்பாங்க. மனுஷீகமான சண்டைகளைப் போல, மனுஷீகமான வம்பு வழக்குகளைப் போல, மனுஷீகமான குற்றம் பிடிக்கப்படக்கூடிய வார்த்தைகளைப் போல. ஏன்னா அந்த காரியங்கள் யாவற்றையும் கற்பிக்கக்கூடிய அந்த தலைமை போதகன் அப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறதுனால சபையிலே காணப்படும் எல்லா மக்களும் அவனைப் போலவே அந்த காரியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மக்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அவைகளை பொறுத்து தான் அங்கு விளையக்கூடிய கனிகளினுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதாவது அந்த மக்களுக்கு தேவையான நன்மையான போதகத்தை நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தால் நல்ல கனிகளை ஜனங்கள் கொடுப்பாங்க. மக்களுக்கு நன்மையான காரியங்களை கொடுக்காம நீங்க தீமையான விஷயங்களை பற்றி அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தால் தீமையான கனிகளை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். தேவனுடைய கோபத்திற்கு அவர்கள் உட்படுத்தப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறது பார்க்க முடியும். அப்போ ஒரு மனுஷன் நன்மையான ஒரு காரியத்தில் வர்றதும் தீமையான காரியத்தின் ஊடாக கடந்து போகிறதும் யாரின் நிமித்தமாய் காணப்படுகிறது அப்படின்னா ஒவ்வொரு போதகனுடைய அடிப்படை உபதேசத்தின் மூலமாய் வரக்கூடிய விளைவுகளாகவே இருக்க ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரு போதகன் எவ்வளவு தூரம் ஜாக்கிரதையாக நான் சொல்லக்கூடிய வார்த்தையை ஒரு முறைக்கு 10 முறை அவன் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த வார்த்தைகளின் மூலம் ஏதாகிலும் தவறு வந்துருமா, ஏதாகிலும் இடரக்கூடிய காரியம் வந்துருமா, இந்த வார்த்தைகளை நான் பேசுகிறது உண்டானால் இதன் மூலமாய் ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனுக்குள் ஊன்ற கட்டப்பட ஆரம்பிப்பாங்களா, கர்த்தராகிய தேவனுக்குள் இசைந்த ஒரு வாழ்க்கை வாழ இந்த வார்த்தைகள் அநேக விதமான பயனை தரக்கூடியதாய் விளங்குமா. இப்படி ஒவ்வொரு விதமான காரியங்களையும் நுணுக்கமாய் அவன் ஆராய்ந்து பார்த்து காரியங்களை பேச வேண்டியது அவசியம். ஏன்னா ஒரு முறை நீங்க விதைச்சிட்டீங்கன்னா அந்த விதைகளை மீண்டும் நீங்கள் பிடுங்குகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு முறை நீங்க கொண்டு போய் ஒரு நிலத்துல கொண்டு போய் அந்த விதைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் கொண்டு நீங்க போட்டுட்டீங்க வச்சுக்கோங்க, அது அநேக விதமான விளைவிக்கக்கூடிய அந்த காரியங்களின் ஊடாக வர ஆரம்பிச்சிட்டாலே இனி அவைகளை சேதப்படுத்த நம்மளால முடியாது. அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையாக விதைக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு தடவைக்கு 10 தடவை நீங்கள் அந்த காரியங்கள் யாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய வார்த்தைகளை மெய்யாகவே பயன்படுத்த வேண்டியது அவசியம். 2வது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 3வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவன் ஆனால். 2வது காரியம் என்ன அப்படின்னா வேற்றுமையான உபதேசங்கள். இந்த வேற்றுமையான உபதேசங்கள் என்று அழைக்கப்படக்கூடியது அது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கும். உபதேசம்னா என்ன அர்த்தம், அதை நீங்கள் முதல் காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உபதேசம் சொன்னா இந்த உபதேசங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகரிக்க பண்ண வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனோடு கூட இணைக்கப்படக்கூடிய நிலைகளை இந்த உபதேசங்கள் எல்லாம் உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கிறது. அந்த நாட்களில் கர்த்தராகிய தேவன் உபதேசம் பண்ண துவங்கினார். அந்த உபதேசத்தை கேட்ட அநேக விதமான ஜனங்கள் தேவ ராஜ்யம் சமீபமாக வந்திருக்கிறது என்பதை பற்றி அறிந்து அந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும்படிக்காய் தங்கள் மனதை திறக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் கர்த்தருடைய ராஜ்யங்களை பற்றி அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஆழமான எந்த விதமான புரிந்து கொள்ளக்கூடிய நிலைகளும் காணப்படலை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை உபதேசங்களாக
மக்களோடு கூட பேச ஆரம்பிச்சாரோ அன்று முதல் கர்த்தருடைய ராஜ்யங்களை பற்றிதான ஒரு மெய்யான ஒரு விருப்பமும் ஒரு வாஞ்சியும் அவருடைய மனதின் ஆழங்களிலே தொற்றிக்கொள்ளக்கூடியதாய் விளங்க துவங்கிற்று. அப்போ ஒரு உபதேசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனாகிய கர்த்தரோடு கூட இணைக்கப்படக்கூடிய ஒரு இணைப்பை மனுஷனுடைய மனதிலே இந்த உபதேசங்கள் அதிகரிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அவன் கர்த்தராகிய தேவனுக்கு தூரமாய் இருக்கிறான். ஆனால் இந்த உபதேசங்களை நீங்கள் பேச ஆரம்பித்த உடனே அவன் கர்த்தருக்கு சமீபித்து வர வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் நிறைந்தவனாய் அவனுடைய மனம் இந்த உபதேசத்தின் மூலமாய் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக துவங்க ஆரம்பிக்கிறது. இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கிறோம், வேற்றுமையான உபதேசங்கள் என்கிறதை பற்றி நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உருவாக்கும்? தேவனோடு கூட ஐக்கியம் கொண்ட மனிதர்கள் எல்லாம் தேவனை விட்டு விலகக்கூடிய அளவிற்கான கிரியைகளை உருவாக்குகிறது வேற்றுமையான உபதேசம். இது அப்படின்னா இது என்ன அர்த்தம்? கர்த்தரோடு கூட இணைக்கிறது கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட உபதேசம். வேற்றுமையான உபதேசங்கள் எல்லாம் சாத்தானால் வரக்கூடியதா இருக்கிறதுனால கர்த்தராகிய தேவனை விட்டு விலக்கக்கூடியதா இவைகள் எல்லாம் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், சபைகள்ல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கிறேன் என்கிற ஒரு பேர்ல அவர்கள் தங்கள் மனம் போன போக்கில் முடியாது. அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றியே அவர்களுடைய மனதிலே அவர்கள் மெய்யாகவே யோசிச்சு கூட பார்க்கறது. ஏதோ வர்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பாடல் பாடுறாங்க, நடனம் பாடுறாங்க, ஏதோ வாய்க்கு வந்த காரியங்கள் யாவற்றையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சில ஜனங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டவராகிய தேவனை நிற்க வைத்து நான் கேள்வி கேட்பேன்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனாகிய கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய பயத்தையும் பக்தியும் அப்புறமாக்கக்கூடிய நிறைய உபதேசங்கள். இந்த உபதேசங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், இவைகள் எல்லாம் சாத்தானுடைய கரத்திலிருந்து வருகிறதுனால இவைகள் எல்லாவற்றுக்கும் பெயர் வேற்றுமையான உபதேசங்கள் என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியம். இந்த வேற்றுமையான உபதேசம் சபையில வந்துச்சுனாலே சபையிலே காணப்படக்கூடிய மக்களுக்குள் இருக்கக்கூடிய பக்தி விருத்திகள் எல்லாம் அகன்று போக ஆரம்பிக்கிறதை பார்க்கும்படி ஒரு சடங்காச்சாரமான ஆராதனையாகும். ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமற்ற ஒரு காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மக்களைப் போல கர்த்தருடைய வசனத்தை அப்பதான் கேட்பா, என்றாலும் கூட வீட்டில் வந்த உடனே அந்த வசனத்திற்கு மாறான நடக்கையின் ஊடாக கடந்து போகக்கூடியவனாய். ஒரு காலத்துல நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆரம்ப நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னு பாருங்களேன். எந்த வசனத்தை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் சபைகள் நாம் கேள்விப்பட ஆரம்பித்தோமோ அந்த வசனங்களை வாழ்க்கையிலே பயன்படுத்தும்படி ரொம்ப நாம் தீவிரம் காண்பித்த அந்த காலங்கள். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைகளை பாருங்க, சபைகள்ல போவாங்க, கர்த்தருடைய வார்த்தைகள் ஆழமான வார்த்தைகள் போதிக்கப்பட ஆரம்பித்தாலும் அது மனுஷனுடைய மனதிலே மாற்றங்களை தருகிறதே இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வேற்றுமையான கருத்துக்கள் உள்ள வர ஆரம்பிச்ச உடனே உண்மையான சத்தியம் அறிவிக்கப்பட ஆரம்பித்தாலும் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஒரு போதகன் தான் என்ன ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா தான் போதிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் சரியான உபதேச சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறதா, வேற்றுமையான காரியங்களை நான் அந்த காரியங்கள் யாவற்றையும் வழிமொழியக்கூடியவனாய் விளங்குகிறேனா, இதன் மூலமாய் சபையிலே காணப்படக்கூடிய மக்களுடைய பக்தி விருத்தி அவன் பார்க்கிறான். அவர்கள் பக்தி விருத்தியாக காணப்பட ஆரம்பிச்சா தான் அவன் போதிக்கக்கூடிய வசனம் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய மூல உபதேச சட்டமான ஒரு வசனமாகவே இவன் பேசுகிறான் என்று சொல்லி பொருள். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில பக்தி விருத்திக்குரிய காரியமே ஒண்ணுமே இல்லை என்று வைத்துக் கொள்ள ஆரம்பித்தால் அது அப்படின்னா அதற்கு அதனுடைய ரிசல்ட் எப்படிப்பட்டதாக இருக்க முடியும்? அந்த போதகன் சரியான போதிப்புக்குரிய காரியங்களை ஜனங்களுக்கு முன்னால சொல்லிக் கொடுக்கல. அப்படி அவர்கள் சொல்லிக் கொடுக்கப்படாது இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறதுனால தங்கள் மனம் போன போக்கின்படியே காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. வசனத்தை ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஓமை ஒன்றை கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பித்தார். ஒரு விதைக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவன் அந்த விதைகள் யாவற்றையும் சுமந்து கொண்டு போகின்றான். சுமந்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல முதல் காரியமாய் அவன் என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, அவனுடைய கையிலே இருக்கக்கூடிய சில விதைகள் அவனுடைய கவலை ஈனத்தின் நிமித்தமாக வழியருகே மெய்யாக விழுந்து போக ஆரம்பிக்கிறது. ஒரு விதையை சுமந்து கொண்டு போகக்கூடிய மனுஷன் என்ன செய்யணும் பாருங்க, ரொம்ப கவனமா கொண்டு போகணும் இல்லையா? அவன் விதைக்கக்கூடிய அந்த இடம் வரைக்கும் பத்திரமாக கொண்டு போக வேண்டிய அவசியம். ஆனா அவன் என்ன செய்யலாம் பாருங்க, கவலையீனமாக இருக்கிறதுனால வழி அருகே சில விதைகள் யாவற்றையும் சிந்தி விழப்படக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்குகிறார். அதனால என்ன விதமான விளைவுகள் வந்தது? அது கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளாய் காணப்பட ஆரம்பிச்சதுனால, சாரமுள்ள வார்த்தைகளாக காணப்பட ஆரம்பிச்சதுனால, பலமுள்ள வார்த்தைகளாய் காணப்படக்கூடிய அந்த நிலைகளை அவன் அலட்சியமாய் தூக்கி எறிய ஆரம்பித்ததுனால அவைகள் எல்லா விதமான காரியங்களையும் பறவைகள் என்று அழைக்கப்படக்கூடிய வானமண்டலத்தின் ஆவிகள் குத்தி கொண்டு போயிடுச்சு. இப்ப இதனுடைய பலம் எல்லாவற்றையும் இழந்ததற்கு என்ன காரணம்? இப்ப இந்த விதையின் மூலமாய் வரக்கூடிய விளைச்சல்கள் எல்லாம் இழந்து போனதற்கு யார் காரணம் என்று சொன்னால், இந்த விதையை சுமந்து கொண்டு போகக்கூடிய சபை போதகனுடைய அந்த அலட்சியமான ஒரு காரியம் தான் காரணம். ரெண்டாவது, சில விதைகளை அவன் என்ன செய்யறான் பாருங்க, அதாவது அநேக விதமான இந்த கல்பாறையான அந்த இடங்களை கொண்டு விதைக்கின்றார்.
கொஞ்சம் அவன் கொஞ்சம் வந்து யோசிச்சு பார்க்கணும். என்ன யோசிச்சு பார்க்கணும்? கல்பாறையில் கொண்டு போய் விதைத்தால் இதனுடைய வளர்ச்சியின் விகிதத்தை நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, அந்த அந்த ஒரு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி ஒரு போதகனுக்கு எப்படிப்பட்ட ஒரு 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 தன்மை தேவைப்பட ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, ஆவிகளை பகுத்து ஆராயக்கூடிய நிலைகள் அவருடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். இந்த வார்த்தையை நான் இந்த இடத்துல போய் பேசினால் இதன் மூலமாக விளைச்சலை பார்க்க முடியுமா என்று சொல்லக்கூடிய சிந்திக்கக்கூடிய அறிவு ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒரு கண்ணோக்கம் அவனுடைய வாழ்க்கையில இருந்தால் தான் எந்த இடத்துல எந்த விதைகளை விதைத்தால் எத்தனை மடங்கு பலன்களை பெற முடியும் என்கின்ற சகல விதமான கணக்குகள் யாவற்றையும் அவன் மெய்யாகவே அந்த காரியங்கள் யாவற்றையும் கணக்கிட்டு விதைகளை சரியான இடத்துல கொண்டு போய் விதைக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த போதகன் என்ன செய்யறான் பாருங்க, கவலையினமாய் கொண்டு போய் அநேக விதமான கற்பாறைகள் இருக்கக்கூடிய இடங்களை கொண்டு விதைக்கின்றான். அந்த விதைகளும் கூட என்ன செய்கிறது, கொஞ்ச நாள் வரைக்கும் வளர்ந்தது. அநேக விதமான உஷ்ணத்தின் நிமித்தமாக வேர் ஆழமாய் போகாமல் இருக்கிறதுனால அந்த விதைகள் எல்லாம் காய்ந்து போகக்கூடியதாய் விளங்கிற்று. மூன்றாவது, முள் நிறைந்த இடங்களை கொண்டு விதைக்கின்றான். அப்ப கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும், களைகளுக்குள்ளாக விதைத்தாலே களைகளே வளர்ந்து அநேக விதமான இந்த பயிர்கள் யாவற்றையும் நெருக்கி போடுகிறது உண்டானால் முள்ளுக்குள்ள கூட விதைச்சா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டுக்கு, நீங்கள் உங்கள் விதைகளை முள்ளுகளுக்குள் விதைக்காதிருங்கள், அப்படிதான் வசனத்துல பார்க்கணும். அப்படின்னா அந்த மனுஷன் அந்த போதகனுக்கு அதை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சபை போதகர்கள் எடுத்து பார்த்தா ஏதோ வந்தோம் ஏதோ வார்த்தையை நான் சொல்றேன், இந்த சொல்லப்படக்கூடிய வார்த்தையில என்ன ரிசல்ட் வரும் அதை பத்தி நான் வந்து யோசிக்கிறது இல்லை. வந்து நின்று ஏதோ ஒரு வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கின்றோம். அது கேட்கக்கூடிய மக்களுக்கு பிரயோஜனம் இல்லையா? சில விதைகள் அது மெய்யாக வெளியருகே விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதைகளாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால அநேகம் விதமான அதாவது ஆகாயத்து பறவைகள் எல்லாம் கொத்தி கொண்டு போக ஆரம்பிச்சு அதை பத்தி வந்து அந்த போதகனுக்கு கவலை கிடையாது. ஆனால் ஒரு நாளிலே நியாய தீர்ப்பின் நாளிலே விதைகளை கொடுத்து அந்த எஜமான் வந்து கேட்பான், உன் கையில் இத்தனை விதைகள் நான் வந்து மெய்யாக கொடுக்க ஆரம்பித்தேன், இத்தனை விதைகளுக்குரிய பலன் எங்கே காணப்படக்கூடியதாய் விளங்கிட்டு என்பதை பற்றி அந்த எஜமான் கேட்கும் பொழுது என்ன பதிலை நாம் சொல்ல முடியும்? அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம விதைக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான மனிதர்களும் எப்படிப்படலாம் விதைக்க வேண்டும் என்று பாருங்கள். வேற்றுமையான காரியங்களை விதைத்தால் பலன் வேற்றுமையான கனிகளையே தரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். எதை நீங்க விதைக்கிறீங்களோ அதனுடைய பலனை அதனுடைய விளைச்சலைத்தான் நீங்களும் நானும் பார்க்க முடியும். இப்போ சபைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து நீங்கள் விதைத்த விதையில ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான காரியங்களின்படி செயல்படுத்தாம வேற்றுமையான காரியங்களை நீங்கள் விதைக்க ஆரம்பிச்சதுனால, அநேக விதமான தேவன் போதியாத அநேக விதமான விஷயங்களை நீங்கள் பேச ஆரம்பிச்சதுனால, தேவனாகிய கர்த்தரால் உரைக்கப்படாத அநேக விதமான கருத்துக்களை நீங்கள் உங்கள் மனம் போன போக்கின்படி பேச ஆரம்பிச்சதுனால விளைச்சல்கள் எல்லாம் தாறுமாறானவைகளாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கின்றோம். இப்ப என் சபைக்குள்ளாக நான் கடந்து போனா என் சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை விட்டு விலகக்கூடிய விளங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சபை இப்பொழுது ஒரு அநேக விதமான ஒரு ஆடம்பரமான ஒரு ஸ்தலத்தை போல ஒரு நாடக மேடையை போல காணப்பட ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். அங்க பக்தி இல்லை, அங்கு ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் அங்கு காணப்படுகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவன் வருகிறார்னு சொன்னா கூட அந்த கர்த்தருடைய வருகையை பற்றி மெய்யாகவே யோசிக்கக்கூடிய மக்களுடைய மனம் அந்த சபையிலே காணப்படுகிறது இல்லை. இந்த சபையெல்லாம் கெட்டு போக ஆரம்பித்தது என்று சொன்னால் கர்த்தர் சொல்ல இந்த சபைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் கெட்டு போகப்படுகிறது யாருன்னு கேட்பார். நீ போதிக்கக்கூடிய போதகன் சரியான அந்த உபதேசங்களை பேசியிருந்தா அந்த சபையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சரியான சட்டத்திட்டங்களின் ஊடாக அவன் மெய்யாக வளர்க்கப்பட ஆரம்பிச்சிருப்பான். இவனுக்கு நீ வேற்றுமையான உபதேசங்களின் காரியங்கள் யாவற்றையும் பேச ஆரம்பிச்சதுனால ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை விட்டு அவர்கள் விலகக்கூடிய அநேக விதமான வழிமுறைகள் யாவற்றின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த தவறுகள் எல்லாம் யாருடைய தலையின் மேல் சுமத்தப்பட ஆரம்பிக்கிறது சொன்னா, வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கக்கூடிய ஒவ்வொரு போதகனுக்கும் விரோதமாக இந்த வார்த்தைகள் உச்சரிக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போ போதிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனங்களை போதிக்கிறது தேவனாகிய கர்த்தருடைய சட்டத்திற்கு உட்பட்ட வார்த்தையா அல்லது வேற்றுமையான உபதேசமா ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒரு பிரசங்கத்தை அவன் வந்து ஆயத்தப்படுத்துகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா அதாவது ஒரு சனிக்கிழமை அன்று அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து நின்று ஏதாகிலும் ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை அந்த காரியங்கள் யாவற்றையும் ஆழமாய் அந்த காரியங்கள் யாவற்றையும் தியானிச்சு உடனே போய் நின்று பிரசங்கம் பண்ணுகிறது அல்ல ஒரு சபை போதகனுடைய பணி. அவன் அந்த வாரம் முழுவதும் அந்த ஒவ்வொரு விதமான காரியங்கள் யாவற்றையும் பேச ஆரம்பிக்கின்றான். அந்த காரியங்கள் யாவற்றையும் ஆராய்ச்சி பார்க்கிறான். நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளிலே ஏதாகிலும் வேற்றுமை கருத்து உள்ள இருக்கா? ஏதாகிலும் கர்த்தராகிய தேவனால் அறிவுறுத்தப்படாத காரியம் அங்கே இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமற்ற ஏதாகிலும் ஒரு வார்த்தை காணப்பட ஆரம்பிக்கிற அந்த வார்த்தையில தான் நிறைய விஷயங்களில் நீங்களும் நானும் பிடிக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேத புத்தகத்துல வாசிக்கிறோம், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அநேக விதமான ஜனங்கள் வார்த்தைகளினாலே பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்க முடியும்.
பெனாதாத் என்கின்ற அந்த மனிதன் என் சகோதரன் உயிரோடு கூட இருக்கிறானா என்கிற ஒரு வார்த்தை அவன் கேட்டா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாவரும் இவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு, ஆம் உம்முடைய சகோதரன் உயிரோடு கூட தான் இருக்கிறார், உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கும்படிக்காய் வருகிறான் என்று சொல்லி கேட்டு அவர்கள்தான் இந்த அநேகம் விதமான ஜனங்களுக்கு எதிரடையாய் வரக்கூடிய அந்த அநேகம் விதமான குழுவாக காணப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் பாருங்க ஒரு வார்த்தையை நீ சொல்றதுக்கு முன்னால. அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆகவே உன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சுருக்கமாய் இருக்கட்டும். ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் கர்த்தருக்கு முன்பதாக நீ கணக்கு சொல்லணும். நீ கை கொள்ளாம ஏதாகிலும் ஒரு காரியத்தை நீ பேச ஆரம்பித்தாலே அந்த வார்த்தைகளை பற்றிதான கணக்குகளை கர்த்தருக்கு முன்னால போய் சொல்ல வேண்டும். இதெல்லாம் யாருடைய கரங்கள்ல ஆண்டவராகிய தேவன் கேட்க போகிறார் அப்படின்னா ஒவ்வொரு போதகனுடைய கரங்களிலும் கர்த்தர் கேட்க போகிறார். அப்ப அந்த ஒரு போதகன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா, தன் நிலைகளிலே அந்த வார நாள் முழுவதும் ஆயத்தத்திற்குள்ளாக கடந்து போய் அதிலே ஆண்டவராகிய தேவன் உச்சரியாத ஏதாகிலும் ஒரு வார்த்தையை நான் பேசுகிறது உண்டானால் கூட அவைகளுக்குரிய கணக்கை கர்த்தருக்கு முன்பதாக நான் அறிவுறுத்த வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நான் ஜாக்கிரதையாக ஒவ்வொரு விதமான வார்த்தைகளையும் ஆழமாய் அறிந்து ஆழமாய் அந்த வார்த்தைகள் யாவற்றையும் கவனித்து அதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்களும் மாறாட்டங்களும் வந்துவிடக்கூடாது என்கிற விஷயத்துல கண்ணும் கருத்துமாக அவன் அந்த ஊழியங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம். ஆரம்ப நாட்களில் காணப்பட்ட அப்போஸ்தலர்கள் எல்லாருமே அப்படிப்பட்ட காரியங்களை தான் செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு வார்த்தையை கூட அவர்கள் திருத்தி பேசவே இல்லை. எல்லா விதமான காரியங்களையும் சரியாக அந்த வார்த்தைகளை, எல்லா விதமான வார்த்தைகளின் ஆழமான கருத்துக்களை அவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாகவே அந்த காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒரு போதகன் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா, வேற்றுமையான உபதேசம் ஏன் வாயிலிருந்து வந்துடக்கூடாது. என் சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நானே இடரலை தரக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட்டு விடக்கூடாது. இடரல்கள் பல வழியிலிருந்து வரலாம். ஆனால் என் வாயிலே நின்று மனிதர்கள் இடரக்கூடிய வார்த்தைகள் வராத அளவிற்கு, சாத்தான் என்னுடைய வாயை பயன்படுத்தாத அளவிற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு செய்தியும் ஆயத்தப்படுத்தக்கூடிய அவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வேர்ட் பை வேர்டாக அந்த காரியங்கள் யாவற்றையும் அலசி ஆராய்ந்து பார்த்து வேற்றுமையான கருத்துக்கள் எங்கும் காணப்படாதபடி ஜாக்கிரதையாய் தன்னுடைய செய்திகள் யாவற்றையும் அவர்கள் உருவாக்க வேண்டியது அவசியம். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் கொலோசேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 21 முதல் 23 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுங்க. கொலோசேயர் அதுல 2வது அதிகாரம் 21 முதல் 23 வரை இருக்கக்கூடிய வசனங்களை கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், கேளுங்க. மனுஷனுடைய கற்பனைகளின்படி போதனைகளின் படியும் நடந்து தொடாதே, ருசிப்பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. 23வது வசனம், இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றிய ஞானம் என்கின்ற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்ற ஒன்றிற்கும் பிரயோஜனப்படாது. மூணாவது போதகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மாம்சத்திற்கு ஏற்ற மாம்சத்தை பேணக்கூடிய போதகத்தை நம்ம சொல்லக்கூடாது. ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் காணப்படக்கூடிய ஒரு மனுஷன் மாம்சீக ரீதியான காரியம். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் பேசக்கூடிய வார்த்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இருக்கிறத பார்க்க முடியும். நீங்கள் கர்த்தராகிய தேவனை நம்பினால் உங்கள் மாம்சத்திற்கு ஆண்டவராகிய தேவன் நன்மையை தருவார். உங்களுடைய ஒவ்வொரு விதமான குறைவையும் கர்த்தராகிய தேவன் சந்திப்பார். உங்களுடைய எல்லா விதமான கையின் பிரயாசங்களை, லாபகரமான முன்னேற்றங்களை கர்த்தராகிய தேவன் தருவார். வசனத்துல போடு பாருங்க, மாம்சத்தை பேணுகிறது ஆவிக்குரிய காரியத்திற்கு அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று கிடையாது. நீங்க ஆவிக்குரிய சத்தியத்தை பேசக்கூடிய மக்களாக இருக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய நிலைகள், நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்தது மாதிரி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு மட்டும்தான் நம்ம சம்மந்தப்படுத்தி பேச வேண்டியது அவசியம். இங்க மாம்சத்துக்கு நமக்கு எந்த விதமான கருத்துக்களும் காணப்படுகிறது இல்லை. இப்ப இவங்க என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, சுய இஷ்டமான போதனைகளை அவர்கள் போதிக்கக்கூடியவர்களாய், தேவனாகிய கர்த்தருடைய நியமங்களுக்கு அப்பாற்பட்ட விதமாய் தங்களுடைய சுய இஷ்டமான அநேக விதமான கருத்துக்களை பேசக்கூடியதாக ஒரு காரியத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தருடைய சபை என்று அழைக்கப்படக்கூடிய சபையில உங்கள் கருத்துக்களையோ மற்றவர்களுடைய கருத்துக்களையோ பேசும்படிக்காக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த இடத்துல அனுமதிக்கல. அங்க நான் மறைக்கப்பட வேண்டும், மற்றவருடைய கருத்துக்கள் மறைக்கப்பட வேண்டும், கர்த்தர் ஒருவரே வெளிப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வார்த்தைகளை தான் நீங்க சொல்லணுமே தவிர என்னுடைய சுய இஷ்டமான கருத்துக்களை நான் அந்த இடத்துல போய் பேசக்கூடாது. என்னுடைய அநேக விதமான வீணான கதைகளை பற்றி நான் பேசக்கூடாது. சீர்கேடுகளும் கிளவிகள் பேச்சுமான அநேக விதமான கட்டுக்கதைகளை போய் பேசக்கூடிய ஸ்தலம் அந்த தேவனுடைய ஆலயத்தினுடைய ஆராதனைக்குரிய அந்த ஸ்தலம் கிடையாது.
அங்க போய் நிற்கக்கூடிய ஒவ்வொரு விதமான மனிதர்களும் சுய இஷ்டமான அநேகம் விதமான காரியங்களை அவர்கள் மறக்க வேண்டியது அவசியம். அந்த இடத்துல அவன் அவன் கடந்து போயிட்டானாலே அவன் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தின் ஊடாக போக வேண்டும் அப்படின்னா, அவன் தேவனுடைய தூதுகள் யாவற்றையும் சுமந்து கொண்டு வரக்கூடிய தேவனுடைய தூதனா இருக்கிறான். அவனுக்கு எந்த விதமான விருப்பு வெறுப்புகளும் இருக்கக்கூடாது. மக்களுடைய மனதிற்கு ஏற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. மக்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு எழுதி போய் விடுவார்களோ என்று சொல்லி பயத்தோடு கூட அந்த வார்த்தைகளை அவன் திருத்தி பேசக்கூடாது. அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை தேவன் எப்படி பேச சொல்கிறாரோ அப்படி அவன் பேச வேண்டும். அப்ப இந்த இடத்துல இந்த நாட்களில் எப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கிறோம்? சுய இஷ்டமான நிறைய வார்த்தைகள், அநேகம் விதமான மக்களை திட்டுகிறது அந்த பிரசங்க பீடமாக இருக்கிறத பார்க்க முடியும். சில பேர் செய்திருக்கக்கூடிய குற்றங்களை அந்த இடத்துல பகிரங்கமாக காரியங்கள் யாவற்றையும் பேசக்கூடிய ஒரு இடமாக அந்த பிரசங்க பீடத்தை ஜனங்கள் இந்த நாட்களிலே மாற்றி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். நிறைய சண்டைகளுக்குரிய தீர்வுகளை அந்த பிரசங்க பீடத்தில் போய் பேசுவாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை அல்ல, கர்த்தருடைய காரியங்களை அல்ல, தங்களுடைய அநேக விதமான சபையில ஏதாவது ஒரு காரியங்கள் வர ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த காரியங்களை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய இடத்தை எந்த இடமாக வச்சிருக்கிறாங்கன்னா, பிரசங்கம் பண்ணக்கூடிய அந்த பீடத்திலே அவர்கள் நிறைய தங்கள் மனம் போன கருத்துக்கள் யாவற்றையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய அந்த பிரசங்க பீடத்துக்கு முன்னால் நீங்க போயிட்டீங்கனாலே அங்கே உங்களுடைய சுய இஷ்டங்கள் எல்லாம் மறுக்கப்படணும். அங்க உங்களுடைய எல்லா விதமான நிலைகள் எல்லாம் மறுக்கப்படணும். கர்த்தருடைய காரியங்களை மட்டுமே வெளிப்படுத்தும்படி ஆண்டவராகிய தேவன் உங்களை அனுமதித்து இருக்கின்றார். அந்த இடத்துல தேவனுடைய காரியங்களுக்கு மட்டுமே இடமளிக்க வேண்டுமே தவிர அநேக விதமான சொந்த கருத்துக்களை, சுயமான கருத்துக்களை நீங்களும் நானும் பேசக்கூடாது. இப்படி நம்ம பேசிட்டோம்னா என்ன நடக்கும் பாருங்க. வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கடைசியில் என்ன போட்டு பாருங்க. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனைகளை உருவாக்குகிறதாக, மாயமான தாழ்மையை அப்போ இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து எப்படி மாறிடுறாங்க பாருங்க. சுய இஷ்டமான ஆராதனைகளை செய்யக்கூடிய மக்களாய் அவங்களாம் மாறி போயிடுறாங்க. நான் சுய இஷ்டமான அந்த கற்பனைகளின்படி நான் வந்து போதிக்க ஆரம்பிச்சா இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை எப்படி மாற்றப்பட ஆரம்பிக்கிறது பாருங்க. அவர்கள் செய்யக்கூடிய ஆராதனைகள் எல்லாம் சுய இஷ்டமான ஆராதனையாக, அவர்கள் செய்யக்கூடிய தாழ்மை எல்லாம் மாய்மாலமான ஒரு தாழ்மையாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் உண்மையிலேயே மனப்பூர்வமாக தங்களை தாழ்த்தி மற்றவர்களை கனப்படுத்தக்கூடியவர்களாய் கிடையாது. அவர்கள் மாய்மாலமாய் தாழ்மையை வைத்துக்கொண்டு மற்றவர்களை கனப்படுத்துகிறதை போல நடிக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதிக்கக்கூடிய போதகன் சுய இஷ்டத்தின்படி நிறைய போதனைகளை சொல்ல ஆரம்பிச்சனால மக்களுடைய வாழ்க்கையின் நிலைகள் எல்லாம் இப்படி மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. அதுக்கு அடுத்தது என்ன போட்டு பாருங்க. சரீர ஒடுக்கத்தை பற்றிய ஞானம் என்கின்ற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் எல்லாம் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்ற ஒன்றிற்கும் பிரயோஜனப்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய திருச்சபையில மாம்சத்தை இந்த போதகனே திணிக்க ஆரம்பிக்கிறதுனால அவர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய மக்களாய் காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களும் இப்பொழுது மாம்சீகமான அந்த மனநிலையோடு கூட மாற்றத்தின் உள்ளாக கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. மாம்சம் உள்ள வந்துச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்க. சபைகளிலே சண்டை வரும், சபையில பிரச்சனை வரும், சபையில மார்க்க பேதங்கள் வர ஆரம்பிக்கும். ஒருவன் தான் பெரியவன் என்று, ஒருவன் தான் சிறியவன் என்று சொல்லி மெய்யாகவே அந்த காரியங்கள் யாவற்றையும் சொல்லக்கூடிய நிலைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இந்த சபைகள் எல்லாம் இப்படி தரிகட்டு போகிறதற்கு யார் காரணம் அப்படின்னா வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சுய விருப்பத்தின்படி, சுய இஷ்டமான காரியங்களை பற்றி ஒரு போதகன் பேச ஆரம்பிச்சாலே சபையிலே காணப்படக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் மீறப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த சபையை கெடுக்கிறது யாரு அப்படின்னா வந்து விசுவாசிகள் ஒரு பக்கமாய் காணப்பட ஆரம்பிச்சாலும் முக்கியமான கேடுகள் யார் மூலமாய் வருகிறதுன்னு பார்த்தா சரியான போதகத்தை சொல்லாதிருக்கக்கூடிய ஒவ்வொரு போதகனுடைய வாயிலிருந்தும் இப்படிப்பட்ட காரியங்கள் வர ஆரம்பிக்கிறது. அப்ப கணக்கை ஆண்டவராகிய தேவன் யார்கிட்ட கேட்பாரு பார்த்தீங்கன்னா, விசுவாசிகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவர்கள் எந்த காரியங்களை கற்றுக்கொள்கிறார்களோ அவைகளையே தங்களுடைய வாழ்க்கையிலே பயனாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுக்கு எந்த விதமான விஷயங்களும் அறியாதிருக்கக்கூடிய ஒரு மக்களாய் இருக்கிறதுனால இவங்க எதை போதிக்கிறாங்களோ அதையே அவர்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதுனால இந்த கடைசி நாட்களில் விசுவாசிகளை அழைக்கப்படக்கூடிய மக்கள் சபைகளிலே சண்டைகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்குகிறதுக்கு மூல காரணம் எங்கிருந்து வருகிறதுன்னு பார்த்தா சுய இஷ்டமான வார்த்தைகளை பேசின போதகத்தின் மூலமாகவே வருகிறது. அப்போ இந்த போதகன் எப்படிப்பட்ட பிரசங்கத்தை அவன் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படிப்பட்ட காரியத்தினூடாக கடந்து போகணும் அப்படின்னா வந்து அங்கே என்னுடைய சுயம் மெய்யாகவே மறுக்கப்படணும். சொந்த கருத்துக்களை நான் கர்த்தருடைய பீடத்தில் நின்று நான் பேசக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தை நான் கடந்து போக ஆரம்பிச்சுட்டா நான் ஆண்டவராகிய தேவனுடைய ஸ்தானாபதியாக விளங்குகின்றேன். நான் கர்த்தருடைய வாய் சொல்லும் வார்த்தைகளை உச்சரிக்கும்படிக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறேனே தவிர அங்கே என்னுடைய விருப்பமான கருத்துக்களையோ என்னுடைய விருப்பமான நிலைகளையோ எனக்கு பிரியமான காரியங்களை பற்றி பேசுகிறதோ அந்த இடத்திலே தகுதியானவைகள் அல்ல என்பதை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப இந்த சபையில இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நிறைய முரட்டாட்டங்களும் மாறாட்டங்களும்
வருகிறதுக்கு யார் காரணம் என்பதை பற்றி நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். விசுவாசிகள் ஒரு புறமாய் காரணமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் சபையினுடைய போதகன் இந்த விசுவாசிகள் என்று அழைக்கப்படக்கூடிய மக்களுக்கு இப்படிப்பட்ட தவறான காரியங்கள் யாவற்றையும் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறதுனால அவர்களுடைய மனம் கடினப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு, மாம்சத்தை பேணக்கூடியதாகவே அவைகள் எல்லாம் மாற்றத்தின் ஊடாக மனுஷனுடைய மனதை மாற பண்ண ஆரம்பிக்கிறதுனால இனி அந்த சபையில் ஆவிக்குரிய நிலைகளை பார்க்க முடியாது. எல்லா மாம்சீக சம்பந்தப்பட்ட நிலைகளே காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு சபையில ஆவிக்குரிய நிலைகள் மெய்யாகவே அகன்று போய் மாம்சத்தினுடைய நிலைகள் வர ஆரம்பிச்சா என்ன நடக்கும் பாருங்க. சபையிலே சண்டை வரும், சபையில பிரச்சனை வரும், சபையில வேதனை வரும். கர்த்தராகிய தேவனை மதிக்க அவர்களால் முடியாது. ஏன்னா மாம்சீகமான மனுஷனால் ஆண்டவராகிய தேவனை பார்க்கவே முடிகிறது இல்லை. கர்த்தருக்குரிய காரியங்களின் ஊடாக பயன்பட முடியாது. தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்படி என்றால் சபைகளாக காணப்படாமல் அது ஒரு சந்தை வெளியை போல அது தேவனாகிய கர்த்தரால் புறக்கணிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக இருக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இயேசு சபைக்குள் கடந்து போகின்றார். உள்ள போகக்கூடிய நேரத்தில் அவர் பார்த்த முதல் காட்சி நம்ம பார்த்தோம். என்ன காட்சியை பார்க்கிறாரு, அங்கே விற்கக்கூடிய மக்களும் கொள்ளக்கூடிய மக்களும் காசுக்காரர்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படின்னா சபை கர்த்தராகிய தேவன் ஒருவருக்கு உரியது. ஆனால் இவங்கெல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் அவைகளை பார்த்த மாத்திரத்தில் ஆச்சரியப்படுகிறார். இவங்கெல்லாம் எப்படி உள்ள வந்தாங்க? இது சபை என்று அழைக்கப்படக்கூடியது கர்த்தராகிய தேவனுக்கு உரிய ஸ்தலம் தானே. இதிலே காசுக்காரர்களும் இதிலே புறா விற்கக்கூடிய மக்களும் அநேக விதமான ஆடுகளை விற்கக்கூடிய மக்களும் இவர்கள் முன்பதாக நிற்கக்கூடிய அந்த நிலைகளை நான் பார்க்கிறேன். இவர்களாம் எங்கிருந்து வந்தாங்க? அப்படி என்றால் இந்த சபையினுடைய உபதேசங்கள் எல்லாம் மீறப்படுகிறதுக்கு யார் காரணம்? சபையினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு சபை போதகனுடைய பொறுப்பு. அதில் ஒரு தவறான ஒரு காரியம் வருகிறது உண்டானால் அந்த காரியங்களை அவன் முகத்துக்கு முகமாய் கண்டித்து பேச வேண்டியது அவசியம். அவன் அந்த சகல விதமான கண்டிக்கக்கூடிய காரியங்களை விட்டு அவன் விலக ஆரம்பிச்சனாலதான் உள்ளே ஆடுகளை விற்கக்கூடிய மக்கள் வந்தாங்க, காசுக்காரர்கள் உள்ள வர ஆரம்பிச்சாங்க, அநேக விதமான ஜனங்கள் எல்லாம் உள்ள இருக்கக்கூடிய அந்த நிலைகளை கர்த்தராகிய தேவன் பார்த்தார். இப்ப என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சபை போதகன் பேசக்கூடிய சத்தத்தை காட்டிலும் ஆட்டுச்சந்தையினுடைய சத்தமும் மாட்டினுடைய குரலும் அநேக விதமான காசுக்காரர்களுடைய குரலும் அதிகமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சபை ஒரு அமைதியான ஒரு ஸ்தலம். இப்ப அமைதியை கெடுத்தது யார் அப்படின்னா, சபைக்கு ஒழுங்குமுறைகளை கற்பியாது இருக்கக்கூடிய போதகனால் இவைகள் எல்லாம் உள்ள வந்துருச்சு. உள்ள வந்த உடனே அந்த சபையினுடைய நிலைகள் எல்லாம் இப்பொழுது அப்படியே தலைகீழாக மாற்றத்தினூடாக கடந்து போய் அங்கே ஆட்டினுடைய சத்தம், மாட்டினுடைய சத்தம், புறாக்களுடைய சத்தம், அங்கே அநேக விதமான அதாவது காசு விற்கக்கூடிய மக்களுடைய சத்தம் என்று சொல்லி பலவிதமான நிலைகள் போதகனுடைய சத்தத்தையே இப்ப அந்த காரியங்கள் எல்லாம் அமைக்கப்படக்கூடியதாக விளக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய போதகர்கள் நெய்யாகவே அடக்கப்பட்டு போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இவர்கள் செய்த அந்த தேவனுக்கு விரோதமான காரியம்தான் இப்பொழுது இந்த சபை போதகரை இயங்க விடாமல் அடக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய எல்லா விதமான பொறுப்புகளையும் இழக்க செய்கிறதுக்கு என்ன காரணம்? நிறைய ஜனங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, முந்தியெல்லாம் பாருங்க சபையில நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை மீறி யாருமே போக மாட்டாங்க, எல்லா விதமான காரியங்களையும் கேட்கக்கூடிய மக்களாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா இன்றைக்கு சபையில் இருக்கக்கூடிய மக்கள் என்னை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க சொல்லி நிறைய சபை போதகர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதற்கு காரணம் விசுவாசிகள் அல்ல, சபையை நடத்த தெரியாமல் நீ இந்த சபையிலே சுய இஷ்டமான காரியங்களை பேச ஆரம்பித்த பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தைகள் உச்சரிக்க வேண்டிய அந்த இடத்தில் ஆடுகளின் குரலும் மாடுகளின் குரலும் புறாக்களின் குரலும் காசு விற்கக்கூடிய மக்களுடைய குரலும் உள்ளே வர துவங்கிற்று. இவைகள் எல்லாவற்றிற்கும் மூல காரணம் யார் அப்படின்னா, கண்டித்து உணர்த்த வேண்டிய சபை போதகன் சரியான நேரத்தில் அந்த காரியங்கள் யாவற்றையும் கண்டித்து சொல்லியிருந்தா இந்த சந்தடிகளை அமளிகளை உருவாக்கக்கூடிய மக்கள் உள்ள வந்திருக்க மாட்டாங்க, வெளியே வச்சு வித்திருப்பாங்க. இவர்கள் எல்லாம் உள்ளே வந்ததற்கு யார் காரணம் என்றால், இவைகள் எல்லாவற்றுக்கும் அனுமதிகள் யாவற்றையும் தரக்கூடிய சபை போதகனுடைய சுய இஷ்டமான நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. சபைகளை நானே அநேக விதமான தவறான காரியத்தில் நடத்திட்டு இப்ப சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எனக்கு விரோதமாய் வருகிறார்கள் என்று சொல்லி பேசுகிறது எப்படி? அப்ப கர்த்தர் கேட்பாரு, இந்த சபையை நடத்த வேண்டிய பொறுப்பை நான் எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் உங்களுடைய கையில கொடுத்தேன். இவர்களை தாறுமாறாக வளரச் செய்து இப்பொழுது அவர்கள் எனக்கு எதிரடியாய் வருகிறார்கள் என்று சொல்லி என்னை நோக்கி நீ முறையிடுகிறதின் காரணம் என்ன என்று சொல்லி கர்த்தர் கேட்ட நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அப்ப ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக கண்டிக்க வேண்டிய காரியத்தில் கண்டிக்கணும், அடிக்க வேண்டிய காரியத்தில் அடிக்கணும், திட்ட வேண்டிய காரியத்தில் திட்டணும். அநேக விதமான காரியங்களிலே அவர்கள் குறைவாக காணப்படக்கூடிய விஷயத்திலே நீங்களும் நானும் நிறைவை நோக்கி அவர்களை நடக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்க வேண்டும். இதுதான் தேவனாகிய கர்த்தருடைய நியமங்களாய் காணப்படக்கூடிய தன்மைகள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு சபையை உடையப்படுகிறதும் நடத்துகிறதும் ஒவ்வொரு போதகனுடைய காரியங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு. அந்த சபையை அவன் சரியா நடத்திட்டான்னா சபையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களும் கனி கொடுக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க.
இருப்பாங்க. அந்த சபையை அவங்க சரியான விதத்தில் நடத்தாமல் போகும்பொழுது தான் என்ன நடக்க ஆரம்பிக்கிறது, சபையிலே அநேக விதமான சந்தடிகளும் இந்த சபை போதகனுக்கு மிஞ்சின கூக்குரலும் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கூக்குரல் எங்க வந்துச்சுனாலும் கர்த்தருடைய கோபம் அந்த இடத்துல வந்துடும். உங்களுக்கே நல்லா தெரியும், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால சோதோம் கொமாரா மக்களுடைய கூக்குரலின் சத்தம் வானபரியந்தம் எட்டின பொழுது ஆண்டவராகிய தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அந்த பட்டணத்தை அநேக விதமான அக்னிக்கு இரையாக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். சபையில கூக்குரல் வந்துருச்சுனாலே, சபையில அமளிகள் வர ஆரம்பிச்சுனா, ஏன்னா அந்த இடத்துல வசனத்தில் என்ன போட்டுருக்கு, சபையில கர்த்தருடைய சத்தம் தான் துணிக்க வேண்டுமே தவிர சந்தடிகளும் அமளிகளும் வர ஆரம்பித்தாலே கர்த்தருடைய கோபம் அந்த சபையின் மேல் மூட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த அமளிகளுக்கும் அநேகம் சந்தடிகளுக்கும் யார் காரணம் பாருங்க, இவைகளை பற்றி குற்றப்படுத்தாது இருக்கக்கூடிய சபை போதகர். அதுக்கு தான் ஆண்டவராகிய தேவன் சொல்லும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை கர்த்தராகிய தேவன் சொன்னார். அவர் என்ன சொல்ல ஆரம்பித்தார், இவர்கள் எல்லாரும் குறைக்க மாட்டாத ஊமை நாய்களா இருக்கிறாங்க. நாய் ஊமையாக இருக்கக்கூடிய அந்த நாய்களை வைத்துக்கொண்டு எஜமானுக்கு என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? நாயின்னு சொன்னால் என்ன விதமான காரியத்தை செய்ய வேண்டும்? எஜமான் அதாவது மெய்யாக தூக்கி கொடுக்கக்கூடிய இடத்துல திருடன் வருகிறான் என்று சொல்லக்கூடிய காரியங்களை அறிவுறுத்தும்படிக்காக இந்த நாய்கள் குறைத்து எஜமான் எழுப்பணும். ஆனால் இப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய நாய்கள் எல்லாம் குறைக்க மாட்டது இருக்கக்கூடிய ஊமை நாய்கள். இந்த ஊமை நாய்களை வைத்துக் கொள்கிறதுனால என்ன பிரயோஜனத்தை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய சபை போதர்கள் எல்லாம் ஊமை நாய்களை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களால் பாவத்தினுடைய நிலைகளை கண்டித்து பேச முடியாது. அந்த பாவத்தினுடைய குறைவுகளை நேரடியாக அநேக விதமான காரியங்கள் யாவற்றையும் வெளிப்படுத்தி சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டா சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவர்களை வளர்ப்பாக காணப்படக்கூடிய இந்த வளர்க்கக்கூடிய நிலைகள் நீங்க தவறான விதத்தில் அந்த மக்கள் யாவரையும் வளர்க்க ஆரம்பிச்சீங்க. இப்ப காலங்கள் போன பொழுது அவர்கள் உங்களுடைய கைகளை மிஞ்சக்கூடியவர்களை வளர்க்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நீங்க சரியான விதத்தில் நீங்க வளர்க்க ஆரம்பிச்சாலே இந்த எல்லா விதமான சபையினுடைய வளர்ச்சி நிலைகள் சரியான விதத்திலே கடந்து போக ஆரம்பிச்சிருக்கும். ஆனா நீங்க தப்பான காரியத்தின் ஊடாக நடத்த ஆரம்பிச்சதுனால இப்ப அவைகள் எல்லாம் கைகளுக்கு மிஞ்சி கடந்து போக ஆரம்பித்ததுனால் இனி அவர்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்க மாட்டாங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? சபைகளை நடத்தக்கூடிய ஒவ்வொரு விதமான போதகனுக்கும் ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். சுய இஷ்டமான காரியத்தை நீ பேசாத. தேவன் என்னென்ன விதமான காரியங்களை வழி மொழியும்படியான வார்த்தைகளை சொல்லுகிறாரோ அவைகளை நீ பேசினால் சபைகள் நேர்த்தியான விதத்தில் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு காரியத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 19வது அதிகாரம் 27வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்ல. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 27வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன் பாருங்க. அது என்ன சொல்லுது பாருங்க, என் மகனே அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகத்தை நீ கேளாதே. கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க, ஒரு போதகம்னா அறிவை அது மெய்யாகவே அடைய செய்யக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்கணும். அந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகின்றார் பாருங்கள், அறிவை தரக்கூடிய வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் எந்த போதகத்திற்கு நீ செவி கொடுக்காது. அப்படின்னா நிறைய போதகம் இந்த நாட்களில் என்ன விதமான காரியத்தை உருவாக்குகிறது, தேவனை பற்றிய அறிவை விட்டு விலகச் செய்யக்கூடிய நிறைய போதனைகளை பார்க்கிறோம். இப்ப நிறைய பேர் என்ன காரியத்தை செய்கிறாங்க, கர்த்தராகிய தேவனை மட்டுமே ஆராதிக்க வேண்டிய நாம் கர்த்தரை விட்டுவிட்டு சபையிலே காணப்படக்கூடிய போதகர்களை ஆராதிக்கக்கூடிய அளவிற்காக, சபையிலே காணப்படக்கூடிய ஊழியர்களை கொண்டாடக்கூடிய அளவிற்காக, சபையிலே காணப்படக்கூடிய நிறைய விதமான ஜனங்களை நீங்களும் நானும் மெச்சக்கூடிய அளவிற்காக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. எந்த ஆண்டவராகிய தேவனுடைய ஸ்தலத்திலே எந்த இடத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும் அதிலே ஆராதனைக்குரியவர் கர்த்தர் ஒருவர் தான். இவருக்கு ஈக்குவலண்டாக எந்த விஷயத்தையும் நீங்களும் நானும் மெய்யாகவே அந்த காரியங்கள் யாவற்றையும் அதற்கு சமானமாக அல்லது அதற்கு அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவன் ஒருவர் தான் எல்லா காரியத்திற்கும் முதன்மை பெற்றக்கூடிய ஒரு தேவனாக இருக்கின்றார். இவருக்கு ஈக்குவலண்டாக யாருக்கும் நீங்களும் நானும் மரியாதைகளை கொடுக்கக்கூடாது. அவர் தான் எல்லா விதமான காரியத்திற்கும் முன்னோடி. இப்ப இவைகள் எல்லாம் அறிவை கொடுக்கக்கூடிய போதகம். ஆனா நிறைய நாட்கள்ல இந்த நாட்கள் என்ன காரியத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம், சபை போதகர்களை மெய்யாகவே கொண்டாடக்கூடிய அளவிற்காக, ஊழியக்காரர்களை மெய்யாகவே மகிமைப்படுத்தக்கூடிய அளவிற்காக நிறைய இடங்கள்ல கர்த்தராகிய தேவனை காட்டிலும் ஊழியர்களின் மேல ரொம்ப அதீதமான நம்பிக்கை வைக்கக்கூடிய நிறைய மக்களை பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னா, இவர்கள் போதிக்கக்கூடிய போதகம் கர்த்தராகிய தேவனை முன்னிறுத்தின போதகமாய் அல்ல, தங்களையே முன்னிறுத்தி போதிக்கக்கூடிய போதகத்தை அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தருடைய வேதத்தில் இடப்பட்டிருக்கு, என் மகனை அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் எந்த போதகமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவன் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர். இதை விலக்கும் எந்த போதகமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை விட்டு நீ விலகி போக வேண்டும்.
அப்படின்னா ஒரு சபை போதகன் எந்த காரியங்களை போதிக்கும்படிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னா, ஆராதனைக்குரியவர் கர்த்தர் ஒருவர் தான். தேவனாகிய கர்த்தருடைய தூதனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய யோவான் என்ற அந்த நிலைமை பார்க்கிறோம். அந்த யோவானுக்கு முன்பதாக தேவதூதன் பல விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார். பேசக்கூடிய நேரத்தில் பேசக்கூடிய தூதனை பார்க்கக்கூடிய யோவான் சொல்லுகின்றார், இவர் மகா பெரிய பயங்கரம் நிறைந்த ஒரு மனுஷனை போல காணப்பட ஆரம்பிக்கிறார். அவருடைய செட்டைகளுடைய வளர்ச்சியெல்லாம் பார்க்கிறேன், ரொம்ப பயங்கரப்படத்தக்க ஒரு 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 உருவமாக அவர் இருக்கிறதுனால அவரை பணியும்படிக்காக தேவதூதனுடைய காலில் போய் விழும்படிக்காக யோவான் கடந்து போகின்றார். அப்போ உடனே தேவதூதன் அவரை தடுத்து நிறுத்தி சொல்லுகின்றார், ஆராதனைக்குரியவர் கர்த்தர் ஒருவர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படக்கூடிய தூதனே ஆண்டவராகிய தேவன் ஒருவரே ஆராதனைக்குரியவர் என்று அழைக்கும் பொழுது, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே உங்களையும் என்னையும் கர்த்தர் ஸ்தானாபதியாக இந்த இடத்துல வச்சிருக்கிறார். அப்ப நீங்கள் யாரை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னா, உங்களையே நீங்கள் வெளிப்படுத்தினால் அந்த போதகம் தேவனுக்கு அருவருப்பான போதகம், தேவனுக்கு பிரியமற்ற போதகம். நான் போன அந்த இடத்துல நான் வந்து சபையின் ஊடாக கடந்து போனேன். அந்த சபையிலே கர்த்தர் என் மூலமாக இவ்வளவு பெரிய எழுப்புதலை உருவாக்க ஆரம்பித்தார். இந்த இடத்துல நான் ஊழியத்திற்குள்ளாக நான் கடந்து போக ஆரம்பிச்சேன். பிசாசுகள் என்னுடைய வார்த்தைக்கு முன்பதாக நிற்க முடியாமல் ஓடி போகக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து. இல்லை, உன்னை மேன்மைப்படுத்தக்கூடிய ஸ்தலம் அது ஆண்டவராகிய தேவனுடைய பலிபீடம் கிடையாது. ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக காணப்படக்கூடிய அந்த பீடத்தில் போய் நின்னா, நீ உயர்த்த வேண்டியது கர்த்தராக தேவன் ஒருவருடைய நாமத்தை தவிர்த்து வேறு ஒன்றையும் நீயும் நானும் வெச்சு பேசக்கூடாது. ஆண்டவராக தேவன் ஒருவரை சகல விதமான கனத்திற்கும் ஆராதனைக்கும் எல்லா விதமான மகிழ்வுக்கும் மெய்யாகவே பாத்திரம் நிறைந்தவராய் இருக்கிறதுனால அவர் ஒருவரே உயர்த்தப்படக்கூடிய நிலைகளிலே காணப்பட வேண்டியது அவசியமான ஒன்றை தவிர, அந்த இடத்தில் எதை நீங்கள் புகழ ஆரம்பித்தாலும் கூட, ஏதாகிலும் ஒரு மனிதனை நீங்கள் புகழ ஆரம்பித்தால் கூட, ஏதாகிலும் ஒரு சூழ்நிலை நீங்கள் புகழ ஆரம்பித்தால் கூட, தேவனாகிய கர்த்தர் மேலே வைக்கக்கூடிய அந்த காரியங்களை விட்டு அறிவை விளக்கக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாம் தேவனுக்கு அருவருப்பான போதகம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். போதிக்கக்கூடிய போதகனை எவ்வளோ ஜாக்கிரதையை போதிக்கணும் பாருங்கள், எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்கள். ஒரு வார்த்தைகளிலே கூட தேவனாகிய கர்த்தரை மக்கள் அசட்டைப்படக்கூடிய வார்த்தையை சொல்லிடக்கூடாது. தேவனாகிய கர்த்தரை ஜனங்கள் அலட்சியப்படுத்தக்கூடிய வார்த்தையை பேசிடக்கூடாது. தேவன் ஒருவர் தான் மேன்மைப்படுத்தப்படக்கூடிய தேவன். இதை எல்லா இடங்களிலும் அந்த போதகன் உணர்ந்து அந்த அறிவை ஜனங்களுக்கு உணர்த்த வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுக்கு மிஞ்சினது ஒன்றுமே கிடையாது. இதைத்தான் அவன் போதிக்கும்படிக்காக கர்த்தராகிய தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறானே தவிர, தன்னுடைய சொந்த பிரதாபத்தையோ தன்னுடைய சொந்த மகிமையோ தன்னுடைய எல்லா விதமான காரியங்களை பற்றி பேசும்படிக்காக அழைக்கப்பட்டவன் போதகன் அல்ல. அவன் ஆண்டவராகிய தேவனை மட்டுமே உயர்த்தும்படிக்காக உருவாக்கப்பட்டவன். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அவர் தான் எல்லா விதமான போதகருக்கும் தலைமை போதகராய் காணப்பட்டவர். அவர் வாழ்ந்த அந்த காலத்துல நமக்கு என்ன விதமான காரியங்கள் யாவற்றையும் மெய்யாகவே முன்னிறுத்தி காண்பித்து போயிருக்கிறார் என்று பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே காணப்பட்ட அந்த காலத்திலே தன் பிதாவாகிய தேவன் ஒருவரை தவிர வேறு ஒன்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தவே இல்லை பாருங்க. அவன் ராஜாவாக காணப்பட ஆரம்பித்தாலும், அவன் அநேக விதமான அதிகாரத்திலே வல்லமை பெற்றவனாய் காணப்பட ஆரம்பித்தாலும், எல்லா விதமான அதிகாரமும் அவனுடைய கரங்களிலே காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தாலும், தேவனாகிய கர்த்தருக்கு ஈக்குவலண்டாக அந்த மனுஷனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசவே இல்லை. பிலாத்துக்கு முன்னால போய் ஆண்டவராக தேவனை நிறுத்துறாங்க. அதன் பின்பதாக ஏறுதுக்கு முன்னால கொண்டு நிறுத்துறாங்க. எந்த இடத்திலாகிலும் இவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யாக மகிமைப்படுத்துறாரு பாருங்க. தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பனையாக அவர்களை பேசுகிறார்கள் பாருங்க. இல்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லா விதமான மக்களும் சாதாரணமான மனிதர்கள் தான். தேவனுக்கு ஒப்பனையாக இந்த உலகத்தில் ஒன்றுமே காணப்படுகிறது. அவருடைய பிரசங்கத்தை பாருங்க. எந்த பிரசங்கமாக காணப்பட ஆரம்பித்தாலும், அவர் செய்யக்கூடிய அற்புதங்களை பாருங்கள், எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவராக விளங்கினாரை தவிர, அங்கே அவரை குறித்தோ காணப்படக்கூடிய மக்களை குறித்தோ கர்த்தராகிய தேவன் மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு தேவனாய் காணப்படுகிறது இல்லை. அப்போ ஒரு போதகன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அப்படின்னா, எல்லா விதமான மக்களும், அதாவது கர்த்தருடைய நாமத்தினால் ஊழியர்களை செய்திருக்கக்கூடிய மக்களை பாராட்டணும். ஆனால் கர்த்தராகிய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய முதல் ஸ்தானத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. கர்த்தர் தான் எல்லா விதமான காரியத்திலும் மேம்படுத்தப்பட்டவர். இதைத்தான் அவனும் தன்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் அவன் போதித்து அந்த வார்த்தைகள் யாவற்றையும் கற்பிக்க வேண்டியதும் அவசியம். இதற்கு மிஞ்சினது எல்லாம் தீமையினால் உருவாக்கப்பட ஆரம்பித்திருக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை வசனத்தில் இடப்பொடுக்க பாருங்க. என்னுடைய கனத்தையும் என்னுடைய மகிமையும் வேறு யாருக்கும் நான் தரமாட்டேன் என்று கர்த்தராகிய தேவன் பேசினார். அப்ப கர்த்தராகிய தேவன் ஒருவருக்கே கனமும் மகிமையும் உரியது. அப்போ ஒரு போதகன் என்ன காரியத்தை மெய்யாகவே போதிக்க வேண்டும் அப்படின்னா, கர்த்தராகிய தேவனுக்கு மிஞ்சினது ஒண்ணுமே இல்லை. அவர்தான் ஆராதிக்கப்படக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தவர். அவருடைய வல்லமைக்கு முன்பதாக எந்த மனுஷகமும் கூட நிற்க முடியாது. இதைத்தான் ஒரு போதகன் சொல்லிக் கொடுக்க வேண்டுமே தவிர, இந்த ஊழியன் ரொம்ப ஒரு வல்லமையான ஒரு ஊழியன், இந்த ஒரு ஊழியன் ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, இந்த ஊழியன் போய் நிற்கக்கூடிய நேரத்தில் அநேகம் அற்புதம் இல்லை.
கர்த்தர் ஒருவர்தான் எல்லா காரியத்திற்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் உரியவராய் இருக்கிறதுனால இவரை மட்டுமே எல்லா ஜனங்களும் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்கு அறிவை உணர்த்துகிறது தான் ஒரு போதகனுடைய முக்கியமான கடமை. இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 18வது அதிகாரம் அதுல 25வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் அதுல 18வது அதிகாரம் 25வது வசனத்துல இந்த ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். வாசிக்கிற கேளுங்க, அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மட்டும் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் என்ன போடு பாருங்க, கர்த்தருடைய காரியங்களை திட்டமாய் போதிக்கக்கூடிய அளவிற்காய். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய காரியங்களில் சந்தேகமே இல்லாமல் கர்த்தருடைய விஷயங்களை ஆழமாய் அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் நீங்களும் நானும் காணப்படும். ஒரு போதகனுக்கு என்ன காரியம் இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய காரியங்களை உங்களுக்கு எந்த டவுட் இருக்கக்கூடாது. நான் நிறைய டவுட்டை உள்ள வச்சுக்கிட்டு அதை நான் மற்ற மக்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுகிறது உண்டானால் சபையிலே காணப்படக்கூடிய மக்களும் நிறைய சந்தேகிகளாக காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பதாக எதை நான் பேச போகிறேனோ அவைகளை பற்றி திட்டமாய் நான் அறியக்கூடியவனாய், ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமையை பற்றி பேசினால் அந்த வல்லமை நான் திட்டமாக என்னுடைய வாழ்க்கையில அறியணும். ஆண்டவராகிய தேவனுடைய ஆவிக்குரிய நிலைகளை பற்றி நான் பேச ஆரம்பித்தால் ஆவிக்குரிய காரியங்களை பற்றியதான திட்டமான அறிவு என்னுடைய வாழ்க்கையிலே வளர வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய அநேக விதமான பரலோக ராஜ்யத்தை பற்றி நான் பேசுகிறது உண்டானால் அந்த ராஜ்யத்தை பற்றியதான அறிவில் நான் திட்டமாக வளர வேண்டியது அவசியமான ஒன்று. அப்படின்னா வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா, ஒரு காரியத்தை திட்டமாய் பேச வேண்டும் என்றால் அவைகளிலே நீங்கள் பழகின ஒரு மக்களாக, அவைகளை அறிந்த ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். பிதாவை பற்றி இயேசு கிறிஸ்து திட்டமாய் பேச ஆரம்பித்தார். பிதாவாகிய தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசினார். பிதாவாகிய தேவன் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர். பிதாவாகிய தேவன் தராதிருக்கக்கூடிய எந்த அதிகாரம் மனுஷனுடைய கரங்களில் வராது. ஒவ்வொரு காரியத்திலும் பிதாவாகிய தேவனை மட்டுமே முன்னிறுத்தி இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பித்தார். அப்போ அவருடைய சீஷர்களை ஒருத்தர் கேட்கிறார், பிதாவாகிய தேவனை மட்டும் ஒரே ஒரு முறை காண்பிக்க வேண்டும் ஆண்டவரே. உடனே அவர் சொல்லுகின்றார், என்னை கண்டவன் என் பிதாவாகிய தேவனை கண்டான், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்கிறதை பற்றி பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவாகிய தேவனை திட்டமாய் அறிந்த இயேசுவினால் எந்த விதமான காரியத்திலும் கலப்பற்ற வார்த்தைகளை பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். ஒரு காரியத்தை நம்ம திட்டமா தெரிஞ்சிட்டோம்னா அதுல எந்த சந்தேகம் இல்லை என்று சொன்னால் தைரியமா இந்த காரியத்தை உங்களாலும் என்னாலும் தீர்க்கமான விதத்தில் பேச முடியும். ஒரு காரியத்தில் திட்டமான ஒரு விஷயம் நமக்கு தெரியல வச்சுங்களேன், அப்போ அந்த விஷயத்தை பற்றி நாம் பேசும் பொழுது அவைகளை பற்றி முக்கியமான அறிவு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறதுனால சந்தேகத்தோடு கூட நீங்கள் பேச ஆரம்பித்தால் கேட்கக்கூடிய மக்களுடைய மனதிலும் சந்தேகம் எழும் ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போ கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எதை நீங்கள் போதிக்க ஆரம்பித்தாலும் அவைகளை அறிந்து திட்டமாய் போதிக்கக்கூடிய அளவிற்கு அவைகளிலே பழகின ஒரு மக்களாக, அறிவு நிறைந்த ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். அப்போ ஒரு போதகன் தன்னுடைய தனிப்பட்ட ஆயத்தத்தில் எவ்வளவு தூரம் ஜாக்கிரதை இருக்கணும்னு பாருங்க. ஒரு காரியத்தை சொல்றதுக்கு முன்னால அவன் திட்டமான அறிவுள்ளவனா, இந்த காரியத்தை நான் பேச போறேன், கர்த்தராகிய தேவனுடைய அந்த நியாய விசாரணையை பற்றி நான் பேச போறேன், இதை பற்றி எனக்கு என்ன அறிவு இருக்கிறது, நிறைய உபதேசங்களை நான் எடுத்து பார்க்கிறேன், அதாவது இந்த ஆண்டவராகிய தேவனுடைய அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயை பற்றி நான் பேச போகின்றேன். ஜட்ஜ்மெண்ட் டேயை பற்றி எத்தனை விதமான மக்கள் என்னென்ன விதமான அந்த செய்திகள் யாவற்றையும் சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் தொகுத்து பேசினால் நான் அந்த செய்திக்கு அந்நியனாக காணப்பட ஆரம்பிக்கிறேன். யாரோ பேசின வார்த்தைகளை நான் பேசுகிறது உண்டானால் நான் அந்த விஷயத்திற்கு அந்நியனாக காணப்பட ஆரம்பிக்கிறேன். அதில் யாராச்சும் ஒருத்தர் சந்தேகம் கேட்டால் எனக்கு அதற்குரிய விளக்கத்தை பேச முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை பேசுகிறதற்கு முன்பதாக அவைகளை பற்றி திட்டமாய் அறிய ஆரம்பிக்கிறது உண்டானால் எத்தனை கிராஸ் கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தாலும் அதற்குரிய தகுந்த விளக்கங்களை பேச அவனால் முடியும். இயேசு ஒவ்வொரு வார்த்தையும் பேசினார். நிறைய கிராஸ் கொஸ்டின் இயேசுக்கு முன்னால் ஜனங்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. இயேசு எந்த காரியத்திலும் திகைத்து போகவே இல்லை. ஒவ்வொரு காரியத்திற்கும் விளக்கமான பதில்களை இயேசு பேசினதுக்கு என்ன காரணம்? அவர் போதிக்கிறதுக்கு முன்பதாக அந்த விஷயத்தை திட்டமாய் அறியக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்திருந்தார். அப்போ ஒரு சபை போதகன்னா எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் மக்களுக்கு முன்பதாக போதிக்க வேண்டும்? ஒவ்வொரு காரியத்தையும் ஆழமாக திட்டமாக தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு அந்த விஷயங்களை அவன் மெய்யாகவே வலியுறுத்தி பேச வேண்டியதாகும். இப்படி அவன் பேசினாலே சபையிலே காணப்படக்கூடிய மக்கள் ஸ்திரமடையக்கூடியவர்களாக, பலமடையக்கூடியவர்களாக, கர்த்தருக்குள்ளாக கனி கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக, கர்த்தர் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக, நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி கர்த்தராகிய தேவன் ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவருக்கு ஒப்பனையாக எந்த காரியத்தையும் சொல்ல முடியாது என்கிற கருத்தை வலியுறுத்த ஆரம்பித்தாலே என்ன நடக்கும் பாருங்க, எல்லா ஜனங்களும் மனுஷீகத்தை அல்ல கர்த்தராகிய தேவனே சார பழக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்போ நீங்களே பார்க்கலாம், நிறைய ஊழியக்காரர்களை சார்ந்து ஓடக்கூடிய மக்களை பார்க்கலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா
இந்த சபையிலே காணப்படக்கூடிய போதகம் சரியா இல்லாம போக ஆரம்பிச்சதுனால ஊழியர்களை தேடி ஜனங்கள் ஓட ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஊழியர்கள் அல்ல, ஊழியர்களை பயன்படுத்தும் கர்த்தர் தான் மிகவும் பிரதானம் வாய்ந்தவர். இவருக்கு மிஞ்சிறது ஒண்ணுமே கிடையாது. இவரை நீங்கள் முன்பதாக வழிமொழிய ஆரம்பிச்சிட்டாலே போதும், ஜனங்கள் ஆண்டவராக தேவனை விட்டு இங்கும் அங்கும் விலகவே மாட்டாங்க. இப்ப என்ன நடக்குது, இவர்கள் சரியான போதிப்புக்குரிய காரியங்களை சொல்லாம போக ஆரம்பிச்சனாலதான் நிறைய ஜனங்கள் ஊழியர்களை பின்பற்றி அதாவது அந்த ஈசனானது புற்றிலே இருந்து புறப்பட்டு வருகிறதை போல எங்கெங்கெல்லாம் ஜனங்கள் போக ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. நிறைய இங்க ஒரு காரியம், ஒரு அற்புதம் நடக்குதுன்னு சொன்னா உடனே எல்லா ஜனங்கள் அங்க ஓடி போக, இங்க ஒரு காரியம் நடக்க ஆரம்பிக்கிற உடனே அதை நோக்கி ஓடி போக. இவைகள் எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். சபையிலே காணப்படக்கூடிய போதகர்கள் ஆண்டவராக தேவனை அவர்களுக்கு மெய்யாகவே மேன்மை உள்ளவராக காண்பியாமல் போக ஆரம்பிச்சதுதான் காரணம். இவர் ஆண்டவராகிய தேவன் தான் எல்லா காரியத்தையும் பயன்படுத்தக்கூடியவர். இவருக்கு மிஞ்சினது ஒண்ணுமே கிடையாது. இவர் பயன்படுத்தக்கூடிய மனுஷனை அல்ல, இவரை நீ பிடித்துக் கொண்டாலே போதும், உன் வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற நல்ல உபதேசத்தை பேசியிருந்தாங்கன்னா ஜனங்கள் இங்கும் அங்கும் அலைமோதி கடந்து போக மாட்டாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம், யாரு காரணம்னு பார்த்தீங்கன்னா, சபைகளிலே உபதேசம் பண்ணக்கூடிய போதகர்கள் தவறான காரியங்கள் யாவற்றையும் பேச ஆரம்பித்ததுதான் காரணம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையாக கர்த்தராகிய தேவனுடைய எல்லா விதமான பணிகளையும் செய்யக்கூடிய, போதிப்பினுடைய பணிகளை செய்யக்கூடிய மக்கள் குற்றம் பிடிக்கப்படாத ஒரு மக்களாக, சாட்சி பெற்ற ஒரு மக்களாக, மனுஷ ஞானம் போதிக்கும் வார்த்தைகளை பற்றி அவர்கள் உச்சரியாத ஒரு மக்களாக, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு கூட சம்மந்தப்படுத்தி காண்பிக்கக்கூடிய மக்களாக, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அப்படி சொல்லக்கூடிய ஒரு மக்களாக, வேற்றுமையான ஒரு உபதேசங்களை பேசாத ஒரு மக்களாக, சுய இஷ்டமான காரியங்களை மற்ற மக்களுக்கு மத்தியிலே அறிவியாத ஒரு மக்களாக, அறிவை விளக்கும் எந்த போதகத்தையும் உச்சரியாத ஒரு மக்களாக, கர்த்தருக்கு உரிய காரியங்களை திட்டமாய் பகுத்து பேசக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்தாலே போதும், சபைகள் பலுகவும் பெருகவும் ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். போதகன் தன்னுடைய கடமையை சரியா செஞ்சிட்டாலே போதும், சபையிலே காணப்படும் ஒரு விசுவாசியும் மார்க்கம் தப்பி அலையக்கூடிய நட்சத்திரத்தை போல அவனுடைய வாழ்க்கை ஒரு நாளும் காணப்படாது. அவர்கள் சபையை விட்டு எங்க அங்கும் போகவே மாட்டாங்க. ஏன்னா சபையில எல்லா விதமான நிலைகளையும் கற்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது உண்டானால், இந்த சபையிலே காணப்படக்கூடிய மனிதன் எதை நோக்கி, அந்த அந்த உபதேசங்களை நோக்கி அவன் மெய்யாகவே அந்த காரியங்களை கேட்கும்படிக்காக, அந்த விஷயங்களுக்காக அவன் மெய்யாக பயணப்பட போகிறான். பாருங்க, யோசிச்சு பாருங்க. எல்லா நிலைகளையும் நாம் அந்த சபையிலே கூட்டி அந்த காரியங்கள் யாவற்றையும் தர ஆரம்பிக்கிறது உண்டானால், இனி இங்கும் அங்கும் அலையக்கூடிய நிலைகள் தடுக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சபையில சரியான உபதேசங்களை நீங்கள் பேசினாலே போதும், மக்கள் எல்லாரும் சபைகளிலே தூண்களாக, கனி கொடுக்கும் விருட்சங்களாக மாற்றப்படுவார்கள் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்காக ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. சபைகளிலே உபதேசம் பண்ணக்கூடிய, ஒருவேளை அநேக பொறுப்புகளிலே நீங்கள் காணப்படுகிறது உண்டானால், போதிக்கும் பொறுப்புகளிலே நீங்கள் காணப்படுகிறது உண்டானால், சொல்லப்படும் ஒவ்வொரு காரியங்களையும் ஆழமாய் ஆராய்ந்து பார்த்து சரியான போதகங்கள் யாவற்றையும் நீங்கள் பேசுகிறது உண்டானால், உங்கள் சபை தேவனுடைய திட்டத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு சபையாக விளங்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் ஒரு போதகன் எப்படிப்பட்ட நிலைகளிலே காணப்பட வேண்டும், எதை ஜனங்களுக்கு மத்தியிலே அறிவிக்க வேண்டும், தன்னுடைய சொந்த கருத்துக்களை அல்ல, மனுஷ ஞானம் போதிக்கக்கூடிய காரியங்களின் படி அல்ல, சுய இஷ்டமான ஆராதனைகளின் படி அல்ல, கர்த்தாவை அறிவை விளக்கும் போதகங்களை அல்ல, வேற்றுமையான உபதேசங்களை அல்ல, கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் யாவற்றையும் திட்டமாய் போதியாதிருக்கக்கூடிய தன்மைகளின் மூலமாக அல்ல, ஆண்டவராகிய தேவன் விருப்பப்படக்கூடிய சகல காரியங்களையும் சரியான விதத்தில் ஆயத்தப்படுத்தி அந்த போதகங்களை சொல்லுகிறது உண்டானால், சபைகள் வளருகிறதும், சபைகள் பலுகக்கூடியதாக விளங்குகிறதும், சபைகள் கனி கொடுக்கக்கூடிய நிலைகளிலே வளர்ந்து பலுகி கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை செயல்படுத்துகிறதையும் கண்கூடாய் பார்க்க முடியும் என்கிறதை பற்றி நீர் பேசி சொன்ன திட்டமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு போதகர்களுக்காக, கர்த்தருடைய ஊழியங்களை செய்யும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு இவைகளின் படியே கர்த்தருடைய வார்த்தைகளை திட்டமாய் போதித்து தேவனுக்கு பிரியமான காரியங்களின் மூலமாக ஜனங்களை நடத்தி, இந்த சபைகளிலும் கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய இந்த வார்த்தைகளிலே ஜனங்களை நிலைத்திருக்க பண்ணி, தேவனுக்கு பிரியமான மக்களாக, அவர்கள் ஒவ்வொருவரையும் கனி கொடுக்கக்கூடிய மக்களாக உருமாற்றம் அடைய செய்ய ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைகளை கேட்கிறது மட்டுமல்ல, இவைகளை உங்கள் வாழ்க்கையிலே பயனாக்கும்படி நீங்கள்
மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனுக்குள் அநேக விதமான பிரயாசத்தின் ஊடாக பயணிக்க வேண்டியது அவசியம். இந்த பிரயாசங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால், தேவனாகிய கர்த்தர் சபையிலே நமக்கு இந்த பொறுப்பை தந்ததுக்கு என்ன காரணம் என்பதை விளங்குகிறது மட்டுமல்ல, இந்த சபைகள் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதையும், கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய சகல விதமான வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு மக்களாகவும், இந்த சபையிலே தேவன் விரும்பக்கூடிய எழுப்புதல் சபையிலே மெய்யாகவே கடந்து வருகிறதையும் கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். விசுவாசிகள் தங்கள் பலனை அவர்கள் சரியாக கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில், போதகர்கள் நீங்கள் உங்களுடைய வேலைகளை சரியாக செயல்படுத்த ஆரம்பித்தாலே போதும். இந்த ரெண்டும் ஒன்றாக இணைக்கப்பட்டாலே தேவனுடைய திட்டம் அந்த சபையிலே தடையில்லாமல் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை கண்கூடாய் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். மாரநாதா. பிரியமானவர்களே, சபையின் போதகர்கள் எதை போதிக்க வேண்டும், எப்படி போதிக்க வேண்டும் என்பதை பற்றி வேதவசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டோம். எல்லா போதனைகளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் மகிமைப்படும்படியாக போதித்தால் இனி வரும் மகிமைக்கு பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்பதில் சந்தேகமில்லை. தேவன் தாமே நம்மை போதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.